You can start, Madhu. All the best. Thank you. Guys, is my screen visible? Yeah, visible ka. சரி, ஓகே. ஓகே ஃபைன். இன்னைக்கு எல்லாருக்கும் டாபிக் தெரியும், சென்சர்ஸ். ஸோ அதுலேயும் வந்து அல்ட்ராசானிக், ஐஆர், பிஐஆர் 3 சென்சர் பற்றி முக்கியமாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் அ ஜென்ரலைஸ் கான்செப்ட். ஓகே, டைரெக்டாக வந்து சென்சர்ஸ்குள்ளே ஜம்ப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி எதுக்கு நம்ம வந்து சென்சர்ஸ்க்கு போகிறோம்? வாட் இஸ் த பர்பஸ்? என்ன பண்ணணும் ஆக்சுவலி? somebody unmute and answer. So detect something actually. detect something அப்படியே வெச்சுப்போமா? டிடெக்ட் பண்ணி அப்படியே வெச்சுப்போமா? சோ அதுக்கு எதுமே கமாண்ட் ஃபாலோ பண்ணனும். இன் கேஸ் நான் டிடெக்ட் பண்ணா நம்ம கொடுக்கிற ஒரு கமாண்ட ஃபாலோ பண்ணனும். இல்ல அது வந்து ஆஃப்டர் டிடெக்ஷன் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்ட் ஃபைனல் ஸ்டெப் வந்து நமக்கு தேவையானதை பண்றது. பட் ஃபர்ஸ்ட் டிடெக்ட் பண்ணி அது என்ன பண்ணனும் ஆக்சுவலி? To detect and to produce an electrical signal. ஆமா, சோ என்ன பண்ணுது ஆக்சுவலி? வாட் இஸ் ஹேப்பனிங்? இட்ஸ் பேசிக்கலி டிரான்ஸ்ஃபார்மிங் சம்திங், கரெக்டா? It's transforming some form of energy, any change in the environment to what is to a readable format. உங்களுக்கு டிஜிட்டல்ல வேணும்னா டிஜிட்டல், அனலாக்ல வேணும்னா அனலாக், ஒரு எல்சிடில டிஸ்பிளே பண்றதுக்கோ அதுக்கோ வந்து it's giving it's making some transformation and giving you the output, correcta? But generally you call that kind of a device a transducer. Okay, so it's not called a sensor actually, it's a transducer. So அதுலயே வந்து 2 types இருக்கு. One is an input transducer, the other one is a output transducer. Okay, இது வந்து it will convert any other form to electrical energy. அது வந்து input transducer. And output transducer என்ன பண்ணுனா it will convert your electrical energy to any other form of energy. Basically you converting. Okay, so the generalized concept பண்றது வந்து அதுக்கு பேரு it's a transducer. Okay, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். when you're going to speak, okay, உங்களோட ஸ்பீச் சிக்னலை வந்து என்ன பண்ணுது? அப்படியே டிரான்ஸ்மிட் பண்றோம்? நோ. So it's converting it into an electronic signal and then transmitting. Okay, so அந்த ப்ராசஸ் பண்றது வந்து it's going to be your input transducer, converts any other form of energy to electrical energy. அதே சமயம் receiver sideல what it is doing, again it's converting back into your speech signal. ஸோ இதுதான் வந்து ஒரு டிரான்ஸ்டியூசருக்கான எக்ஸாம்பிள். யூ கோயிங் டு கன்வெர்ட். ஓகே, உங்களுக்கு வேணுங்கிற ஃபார்ம்ல வந்து யூ கோயிங் டு கன்வெர்ட். ஓகே, இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு டிரான்ஸ்டியூசரோட கான்செப்ட். பட் ஒரு இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மூணுமே வந்து மோஷன் சென்சர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வி ஷுட் நோ த ஜென்ரல் ஒர்க்கிங் ஆஃப் அ மோஷன் சென்சர், கரெக்டா? ஸோ ஹவு இஸ் இட் கோயிங் டு டிடெக்ட்? இப்போ வந்து ஒரு மோஷன் இருக்கு, அப்படின்னா அது எப்படி வந்து அது டிடெக்ட் பண்ணுது? that is the most important concept. How do you think it's going to detect? இப்போ வந்து நீங்க மூவ் பண்றீங்க, ஓகே, it should detect that you're moving or some kind of change is taking place in the environment. எப்படி அதை பண்ணுது? எல்லா சென்சர்ஸும் சென்ஸ் பண்ணுதுன்னு சொல்றோம், ஆனா எப்படி அதை பண்ணுது? எனி ஐடியா? ஏதோ ஒரு சேஞ்ச் பிசிக்கல் என்வாயன்மெண்ட்ல அதை கன்வெர்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டோம். ஸோ அந்த சேஞ்ச் எப்படின்றத டிடெக்ட் பண்ணணும்ல. ஸோ ஹவு இஸ் இட் டூயிங்? எனி ஐடியா? தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா சொல்லுங்க. Probably by sensing heat. எல்லாமே ஹீட் சென்ஸ் பண்ணாதே. இப்போ மேபி டெம்பரேச்சர் சென்சர் அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் சென்சர்ஸ் வந்து மைட் பி இட் வில் டிடெக்ட் யுவர் டெம்பரேச்சர் ஆர் வாட் எவர் ஹீட் அந்த மாதிரி. ஸோ ஆனா ஜென்ரலா ஒரு மோஷன் சென்சர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஜென்ரல் கான்செப்ட், it's going to send some kind of energy. அந்த சென்சர் வந்து it will send some kind of energy like microwaves இல்ல ultrasonic waves இல்ல ஏதோ ஒரு எனர்ஜி வந்து it's going to transmit. and ஏதாவது அந்த சிக்னல்ல வந்து if there is a change, okay, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குனாலோ இல்ல ஏதாவது ஒரு சேஞ்ச் நடந்துச்சுன்னா அந்த திருப்பியும் அது டிரான்ஸ்மிட் பண்ணி ரிசீவ் பண்ற சிக்னலை வந்து அனலைஸ் பண்ணும். if there is any change, it is going to detect that yes, there is a motion or there is a change in the temperature. So அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்னலை வந்து it's going to transmit and then receive the signal, analyze it, and then அந்த ரிசீவ் ஆன சிக்னலை வச்சு it's going to analyze
if there is any difference or change that's taking place in the surrounding, it's going to detect it. So idan vandu or general working, but not necessarily all the sensors should emit something, receive it and then detect the change. அப்படி இல்லாம பண்றது வந்து PIR sensor. That's one kind of sensor which is not going to send any kind of signal, receive it and then detect the change. அது என்ன பண்ணும்னா ஜென்ரலா அதோட விசினிட்டியில இருக்கிற சேஞ்சை வந்து டிடெக்ட் பண்ணி இட்ஸ் கோயிங் டு கிவ் த அவுட்புட். ஸோ தேர் ஆர் 2 kinds. சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணி அதுல என்ன சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்றது, அதுதான் வந்து IR அல்ட்ராசானிக்லாம். PIR வந்து ஜென்ரலா அதோட ஆங்கிள், அதோட விசினிட்டியில ஏதாவது ஒரு சேஞ்ச் நடந்ததுன்னா அதை டைரக்டா டிடெக்ட் பண்ணி இட்ஸ் கோயிங் டு ப்ராசஸ். அதோட ப்ராசஸ் வந்து தனியா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஜென்ரல் ஒர்க்கிங் ஆஃப் அ மோஷன் சென்சர். ஸோ எக்ஸாம்பிள் வந்து போட்டோ சென்சர். இஃப் தேர் இஸ் எனி பிரசன்ஸ் ஆஃப் லைட் சேஞ்ச் அது இருந்ததுன்னா இட்ஸ் கோயிங் டு டிடெக்ட். ஓகே, so what is a sensor? நம்ம இப்பதான் சொல்றோம். So it's going to detect and respond to any change in the environment and it will convert it into a human readable display. ஒரு LCD-ல இப்ப எனக்கு டிஸ்பிளே பண்ணணும், இல்லைன்னா வந்து ஏதாவது சீரியல் மானிட்டர்ல பிரிண்ட் பண்ணி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த அல்ட்ராசானிக் சென்சரோட டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஏதாவது இது பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரீடபிள் ஃபார்மேட்ல வந்து அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி யூஸ் பண்றோம். இதுதான் வந்து சென்சரோட கான்செப்ட். ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு analyze any change that's taking place and it's going to give you in a readable format. So அதுதான் வந்து கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து அல்ட்ராசானிக் சென்சர். ஓகே, ஸோ இதுதான் வந்து பின் டயக்ராம். கொஞ்சம் கீனா நோட்டீஸ் பண்ணுங்க. டிரான்ஸ்மிட்டர் வந்து this is the transmitter. Okay, this is going to be the receiver. இது 5 volts, இது VCC, இது ground, trig pin, echo pin ரெண்டு இருக்கும். The trig pin is going to be the input, echo vandu will be the output. Okay, I'll explain how it's going to work. Okay, working. Okay, so transmitter vandu trigger. Okay, இப்போ இது பாத்துக்கோங்க எப்படின்னு. I'll tell you what the working is. Transmitter, okay, it's like trigger தான் வந்து input கொடுக்க போகுது. Okay, transmitter transmit பண்ண போகுது. echoல தான் வந்து நம்ம output பார்க்க போறோம். And this is the formula to calculate it. Okay, I'll tell you how. First, as usual, you'll power the sensor. Okay, ground pin வந்து ground பண்ணிடுவீங்க. Okay, the sensor doesn't need more than 15 milliamps. Okay, அதுக்குள்ள தான் தேவைப்படும். So here comes the important concept of trigger and echo. Okay, so trigger pin வந்து it's going to be the input சொல்லிட்டேன், echo வந்து output சொல்லிட்டேன். So trigger எப்படி input அப்படின்னா, இப்போ trigger pinல வந்து you are going to give a high na என்ன? Anybody there? High na 5 volts. So input கொடுக்குறீங்க. ஓகே, இப்போ ஹை பண்றீங்க. அந்த ட்ரிகர் பின்னை வந்து ஏதோ ஒரு டிஜிட்டல் பின்ல கொடுக்குறீங்க. ட்ரிகருக்கு ஒரு டிஜிட்டல் பின் கொடுத்துருங்க. எக்கோக்கு வந்து யூ கோயிங் டு கிவ் இட் a digital pin of the Arduino. ஓகே, ஸோ ட்ரிகர் பின்னை வந்து யூ கோயிங் டு மேக் இட் ஹை ஃபார் 10 மைக்ரோசெகண்ட்ஸ். ஏன் 10 மைக்ரோசெகண்ட்ஸ் அப்படின்னா மினிமமா நீங்க 10 மைக்ரோசெகண்ட்ஸ்க்கு வந்து அந்த பின்னை ஹை பண்ணாதான் இட் வில் நோ தட் யூ ஆர் ட்ரிகரிங் த சென்சர். நீங்க ட்ரிகர் பண்றீங்க, அதை டிரான்ஸ்மிட் பண்ணணும், அடுத்து ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியணும். ஸோ அதுக்கு மினிமமா நீங்க 10 மைக்ரோசெகண்ட்ஸ்க்காவது அந்த ட்ரிகர் பின்னை நீங்க ஹையா வச்சிருக்கணும். ஓகே, ஸோ தட் இஸ் வை இட்ஸ் ஹை ஃபார் 10 மைக்ரோசெகண்ட்ஸ்க்கு நீங்க ஹை பண்றீங்க அண்ட் தென் இட்ஸ் டர்ன்ட் ஆஃப். ஓகே, ஸோ அந்த 10 மைக்ரோசெகண்ட்ஸ்க்குள்ள ட்ரிகர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கும்னா இந்த டிரான்ஸ்மிட்டர் செக்ஷன் இருக்குல்ல, this transmitter section, இது என்ன பண்ணும், it is going to generate a pulse. Okay, series of 8 pulse. Okay, generate பண்ணும் at 40 kilohertz frequency-ல வந்து generate பண்ணி என்ன பண்ணும்னா it generate பண்ணும். Okay, if there is an object in front of it, it's going to hit it and then it will come back. Okay, இது வந்து transmitter, இது வந்து receiver. Okay, so இந்த transmit பண்ண signal வந்து திரும்பி வர வரைக்கும் this echo pin will wait. Okay, it will wait until the transmitted signal is received back. Okay, so அது வர வரைக்கும் wait பண்ணும். Once the signal is received, what happens is that echo pin will go high for that duration. இப்போ இந்த சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணதுல இருந்து ரிசீவ் ஆகுற வரைக்கும் ஒரு டைம் டியூரேஷன் கால்குலேட் பண்ணியிருக்கோம், அது கரெக்டா? ஸோ அந்த டியூரேஷனுக்கு ஈக்குவலான ஒரு டைம்ல திஸ் எக்கோ பின் வில் கோ ஹை. ஓகேயா, டிரான்ஸ்மிட் பண்ணுது சிக்னலை, ஆப்ஜெக்டை ஹிட் பண்ணிட்டு திரும்பி வருது, அதுக்கு ஒரு டைம் எடுத்திருக்கோம், டோட்டலா ஒரு டைம் எடுத்திருக்கோம், கரெக்டா? ஸோ அந்த டிரான்ஸ்மிட் பண்ணி ரிசீவ் ஆகுற சிக்னல்ல எக்கோ பின் ரீச் ஆன உடனே தட் எக்கோ பின் வில் கோ ஹை. ஓகே, and it will stay in high itself
for that duration, okay, that is taken by the signal to go to the object and return back. So that is the total and the total duration வந்து indicate பண்றதா வந்து இந்த echo pin. So okay, and why this 8 pulses na இப்போ வந்து மேபி உங்களோட சரௌண்டிங்ஸ்ல வந்து there might be other ultrasonic sounds also. So அந்த சென்சர் வந்து எப்படி அது டிரான்ஸ்மிட் பண்ண வேவை வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணுது அப்படின்னா கண்டினியூஸா ஒரு சீரீஸ் ஆஃப் 8 பல்சஸ் வந்து அது எமிட் பண்ண போகுது. ஸோ அந்த பேட்டர்ன் வச்சு தான் இட் வில் ஃபைண்ட் அவுட் if it is the transmitted wave or any other ultrasonic wave அப்படின்னு சொல்லி டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு தான் அந்த இது 8 pulses. ஸோ இப்போ ரிசீவ் பண்ணுதா, this is the concept. So இப்போ இதுதான் வந்து கான்செப்ட் ஜெனரல் ஒர்க்கிங். இப்போ ஆர்டினோல எப்படி நீங்க கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஆர்டினோட as usual இந்த விசிசியும் கிரவுண்டும் you're going to give it to +5 volts and then ground. Okay, next this trigger pin and echo pin. This is trigger, this is echo. Okay, ஏதோ ஒரு 2 டிஜிட்டல் பின்ல நான் கொடுக்குறேன் 9 and 10. ஓகேயா, நீங்க எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம், 9 and 10 மட்டும் இல்ல எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏதோ ஒரு 2 டிஜிட்டல் பின்ல வந்து நான் கொடுக்க போறேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணும், இப்போ நான் வந்து இதை ட்ரிகர் பண்ண போறேன். நான் உங்களுக்கு கோட் வழியா எக்ஸ்பிளைன் பண்றேன், இன்னும் ஈஸியா புரியும். ஓகே, ஸோ சின்ஸ் யூ கைஸ் நோ ஆர்டினோ கோட், ஐ எம் எக்ஸ்பிளைனிங் திஸ். மது 1 minute, sorry to interrupt. அவங்களுக்கு அந்த கான்செப்ட் ஓகேவான ஒரே வாட்டி ஒரு ரீகேப் மாதிரி கொடுத்துட்டு கேன் வி கெட் இன்டு தி கோட்? ஓகே ஓகே ப்ரோ, இது சோனாரோட பிரின்சிபல் தானே? சோ இது அந்த எக்ஸாக்ட்டா வந்து எக்ஸாக்ட்லி சோனார் மாதிரி தான். சோனார் will be like very high level ultrasonic. We are using some நம்மளோட அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் இங்க, பிகாஸ் இங்க நம்ம என்ன நார்மல் என்விரான்மெண்ட்ல தானே யூஸ் பண்றோம். அப்போ ஓகே ப்ரோ, ரொம்ப டஃப்பான கான்செப்ட் இல்ல. அந்த பின் சொல்றேன், லைக் எந்த பின் ஹை பண்ணும் எந்த பின் லோ பண்ணும். சோ அது ஓகே ஓகே திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஃபைன். ஓகே, ஸோ இப்போ இந்த ட்ரிகர் எக்கோ திருப்பி நான் ரிப்பீட் பண்றேன். ஓகே, ட்ரிகர் பின் வந்து இட்ஸ் கோயிங் டு பி யுவர் இன்புட். அதுல தான் வந்து நீங்க ட்ரிகர் பண்ண போறீங்க. யூ ஆர் கோயிங் டு மேக் தட் பின் ஹை. ஓகே, அந்த பின் ஹை பண்ணதுக்கு அப்புறம் மினிமம் டியூரேஷன் ஆஃப் 10 மைக்ரோசெகண்ட்ஸ்க்கு நீங்க ஹை பண்ணிட்டு லோ பண்ணிடணும். ஸோ அந்த ட்ரிகர் பின் வந்து நீங்க ட்ரிகர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்னா the transmitter will send the pulse. Okay, it will send the pulse at 40 kilohertz frequency, and when it hits the object it's going to come back. Correct? So this receiver will be waiting for the pulse to come back. Once the pulse is received, what happens is that in the signal வந்து போயிட்டு திரும்பி வர டைம் வந்து அது கால்குலேட் பண்ணி வச்சுட்டு அந்த டைம்க்கு ஈக்குவலான ஒரு டைம்ல it will go high. Okay, அந்த டியூரேஷனுக்கு it will be high, that echo pin will be high. So அதை வச்சுதான் நம்ம வந்து we are going to calculate this. Okay, half of the time இங்க ஏன் போடுற distance தான் நம்மளோட வந்து டார்கெட். ஓகே, ஸோ இந்த டைமை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா it's going to be half of the time into c. We know speed of sound வந்து 343 meter per second, அதை மாத்த முடியாது. So இது c. We know that it's going to be time into speed distance. கரெக்டா? பட் டைம் ஏன் half of the time அப்படின்னா இது நம்ம ஆக்சுவலி இந்த சென்சர்ல இருந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு போற டைம் வர டைம் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து கால்குலேட் பண்றோம். கரெக்டா? அந்த டைம்க்கு தான் this echo pin is going to be high. பட் நம்மளுக்கு அந்த டைம் வேணாம், ஜஸ்ட் ஒன் வே அதோட டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு அது ஒன் வே என்ன டைம் அப்படின்றது தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அதை கால்குலேட் பண்றதுக்கு நம்ம we are going to divide the total time by half. Okay, ஸோ ஒன் வே மட்டும்தான் அந்த டைமை நம்ம கன்சிடர் பண்றோம். into the c is speed of sound. ஸோ அதை வச்சு we are going to calculate what is the distance of the target from the ultrasonic sensor அப்படின்னு சொல்லிட்டு. கிளியரா guys? Understood? Okay தானே? Somebody reply. I'll explain the code. இருக்கீங்களா? இருக்குங்க. Okay. So now I'll explain the code. Okay, so same நான் என்ன சொன்னேனோ அதே தான். ஸோ ட்ரிக் பின் வந்து நான் 9ல கொடுத்துக்கிறேன், எக்கோ பின் வந்து 10ல கொடுத்துக்கிறேன். ஓகே, that doesn't mean that you should give it in the same pins. Okay, your wish. அதுக்கப்புறம் நான் இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் வந்து நான் குளோபலா டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாய்ட் செட்டப்ல வந்து நீங்க எது இன்புட் எது அவுட்புட் அப்படின்னு சொல்லணும். ஸோ தட்ஸ் வாட் we are going to do here. So trick pin is going to be your input and echo pin வந்து output அப்படின்னு சொல்ல போறோம். This is to start the serial communication. You're giving serial.begin of 9600 baud rate. Okay, so next என்னன்னா void loopல வந்துட்டு நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் வந்து I'm going to clear the trigger pin. This is important. ஃபர்ஸ்ட் நான் கிளியர் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் லோவா வச்சுக்கணும். ஓகே,
அதுக்கப்புறம் தான் ஐ ஷுட் கிவ் ஹை. ஓகே, இது வந்து ஒரு ப்ராப்பரான ப்ரொசீஜர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க லோ கொடுத்துட்டு யூ கிவ் அ டிலே. ஓகே, டிலே கொடுத்துட்டதுக்கு அப்புறமா இஃப் யூ கிவ் ஹை, இட்ஸ் லைக் அ ப்ராப்பர் ப்ரொசீஜர். ஓகே, ஸோ அது மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ ட்ரிகர் பின் வந்து நான் ஹை பண்றேன் ஃபார் 10 மைக்ரோ செகண்ட்ஸ். திஸ் இஸ் த டிலே. நான் சொன்ன 10 மைக்ரோ செகண்ட்ஸ் தான் டிலே. அண்ட் தென் அகைன் ஐ எம் கோயிங் டு ரைட் லோ. ஸோ நான் ஹை பண்ணிட்டு திருப்பி லோ பண்ணணும். 10 மைக்ரோ செகண்ட்ஸ்க்கு இது பண்ணிட்டு நான் லோ பண்ணணும். ஓகே, ஸோ இது ஆனதுக்கு அப்புறம் வாட் வில் ஹேப்பன் இஸ் த டிரான்ஸ்மிட்டர் இஸ் கோயிங் டு டிரான்ஸ்மிட். ஓகே, அண்ட் எக்கோ பின் வந்து ரிசீவ் பண்ண போகுது. ஸோ இப்போ இங்க என்ன பண்றேன்னா இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். ஓகே, பல்ஸ் இன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், இட் வில் டேக் 2 ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஒன் வில் பி த பின். ஓகே, அண்ட் த அதர் வில் பி ஹை ஆர் லோ. இப்போ நான் எக்கோ பின் ஹை அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா திஸ் பல்ஸ் இன் ஃபங்க்ஷன் வில் வெயிட் ஃபார் திஸ் பின் டு கோ ஹை. ஓகே, இட் வில் வெயிட் ஃபார் இட் டு கோ ஹை, ஸ்டார்ட்ஸ் த டைமர் until the pin goes low. Okay, இங்க நான் ஹை கொடுத்துட்டதுனால what happens is that இந்த pin high ஆகுற வரைக்கும் it will wait. Once the pin goes high, okay, it will start counting the duration. The pulse வந்து it will start counting the duration, and then until this echo pin goes low, it will count the duration and return. இதான் வந்து duration. ஓகே, ஒருவேளை நான் இங்க ஹைக்கு பதிலா லோ கொடுத்துருந்தேன்னா இந்த பல்சன் என்ன பண்ணணும்னா இட் வில் வெயிட் ஃபார் த திஸ் பின். திஸ் இங்க என்ன டிஜிட்டல் பின்னோ, இது இங்க என்ன பின் மென்ஷன் பண்ணிருக்கோமோ அந்த பின் நம்பர், அந்த பின் வந்து ஒருவேளை இங்க இருந்து நான் ஹைக்கு பதிலா லோ கொடுத்துருந்தேன்னா இட் வில் வெயிட் ஃபார் திஸ் பின் டு கோ லோ. ஓகே, லோ ஆனதுக்கு அப்புறம் இட் வில் ஸ்டார்ட் த டைமர் until this pin goes high. அந்த மாதிரி. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு என்ன தேவை, எக்கோ பின் ஹை ஆகுற டைம் எத்தனை நேரம் ஹையா இருக்கு அதுதானே நம்மளுக்கு தேவை. ஸோ நான் என்ன கொடுக்குறேன், இங்க ஹை கொடுக்குறேன். And the duration of the echo pin, I mean duration for which the echo pin is high will be calculated. இங்க வந்து நான் என்ன பண்றேன்னா duration into 0.034 divided by 2. 0.034 ஏன்னா 340 meter per second வந்து நான் என்ன பண்றேன், I'm converting it to centimeters per microsecond. So இந்த calculation இங்க இருக்கு. Okay, meter to centimeter into 10 to the power 2 divided by seconds and microseconds போடுறதுக்கு வந்து I'm going to give 10 power 6. So இது வந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 0.034 by 2. ஏன் by 2 சொன்னேன், பிகாஸ் டியூரேஷன் டிவைடட் பை 2க்கு இந்த by 2 வருது. ஸோ திஸ் கோயிங் டு பி யோர் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இது நீங்க வந்து எல்சிடிலயோ எதுலயோ டிஸ்டன்ஸ் இது பண்ணி பார்க்கும்போது யூ வில் கெட் இட் இன் சென்டிமீட்டர்ஸ் ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, மீட்டர்ஸ்ல வச்சிருந்தீங்கன்னா பாயிண்ட்ல வரும். ஸோ சென்டிமீட்டர்ஸ்ல வச்சிருந்தீங்கன்னா உங்களோட டிஸ்டன்ஸ் வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு பி மோர் தென் சம் சென்டிமீட்டர்ஸ். ஸோ அதனால ஈஸியா கன்வர்ஷன் பண்ணிக்கிறதுக்காக ஐ எம் கிவிங் இட் இன் சென்டிமீட்டர்ஸ். ஓகே, அண்ட் டியூரேஷன் வந்து மைக்ரோ செகண்ட்ஸ்ல இருக்கு அப்படின்றதுனால ஐம் கிவிங் மைக்ரோ செகண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்ளிகேஷன்ஸ் செல்ஃப் கார் பார்க்கிங் டெக்னாலஜி. பின்னாடி ரிவர்ஸ் பாக்குறதுக்கு பதிலா யூ வில் கீப் அன் அல்ட்ராசானிக் சென்சர். ஓகே, அண்ட் ஆன்டி கொலிஷன் சிஸ்டம் இன் ரோபோட்ஸோட ஃப்ரண்ட்ல வந்து இஃப் யூ கீப் அன் அல்ட்ராசானிக் சென்சர் இட் வில் டிடெக்ட் த டிஸ்டன்ஸ். ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு முன்னாடி வந்து ஐ மீன் ரொம்ப க்ளோஸா வந்துச்சுன்னா இது த ரோபோட் ஷல் ஸ்டாப் ஆர் வாட் எவர் நீங்க அந்த கண்டிஷனுக்குள்ள என்ன கொடுக்குறீங்களோ அதை பெர்ஃபார்ம் பண்ண போகுது. அண்ட் தென் ஒரு டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றதுக்கு அதோட ரேஞ்ச்குள்ள என்ன டிஸ்டன்ஸ் வேணா நீங்க மெஷர் பண்ணிடலாம். அண்ட் தென் வால் மேஸ் சால்வர்ல முக்கியமா நீங்க யூஸ் பண்ண போறது வந்து அல்ட்ராசானிக் சென்சர் தான். ஏன்னா சைட்ல வால்ஸ் இருக்கும், அந்த அல்ட்ராசானிக் சென்சர் வந்து பாட்டில சைட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிட்டு அதை கான்ஸ்டன்டா வச்சுட்டே போற மாதிரி. ஸோ அந்த ஒரு ஐடியால வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் பிரேக் டிடெக்ஷன், அப்புறம் ஹைட் கண்ட்ரோல், இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் இன்ஃப்ராரெட் சென்சர். கைஸ் இப்போ வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உடனே கிளியர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் தி சென்சார் பார்ட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஃபியூச்சர்ல வர லைன் ஃபாலோ ரோபோட்ஸ்ல வில் பி யூசிங் தி சென்சார்ஸ். இப்போ புரியலன்னா அப்போ புரியாது. ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் அன்மியூட் அண்ட் கிளாரிஃபை யுவர் குவரிஸ். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கைஸ்? வில் பி வெயிட்டிங் ஃபார் 2 minutes. நீங்க எதுவும் சொல்லனா வில் ஜஸ்ட் கெட் இன்டு the டாபிக். ப்ரோ இதுல டவுட்ஸ் எதுவும் இல்லை, ஆனா வந்து இதுல என்னது ஒரு அவுட்புட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ற அந்த டிஸ்ப்ளே காட்டுறதுக்கு எது ப்ரோ யூஸ் பண்ணுவோம்? எல்சிடி டிஸ்ப்ளே. அந்த எல்சிடி டிஸ்ப்ளேயோட கனெக்ட் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி ரிலவென்ட் கோட் அடிக்கணும். யா, எல்சிடிக்கு வந்து உனக்கு ஒரு லைப்ரரி இருக்கு. ஓகே, lib.h மாதிரி liquidcrystal.h அப்படின்னு லைப்ரரி இருக்கு. அதுக்குன்னு சர்டன் நம்பர்ஸ் இன்பில்ட்டா இருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ஸ்ல நீ அந்த பின் நம்பர்ஸ் கொடுத்துட்டு if you are connecting the LCD
அதுக்கு சீரியல் டாட் பிரிண்ட் பண்ணி எப்படி சீரியல் மானிட்டர்ல பாக்குறோமோ அதே மாதிரி எல்சிடி டாட் பிரிண்ட் பண்ணி எல்சிடில பார்க்கலாம். ஸோ இஃப் யூ கைஸ் ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் ஏதாச்சும் ஒரு செஷன் அப்போ ஐ ஜஸ்ட் ஆட் தி எல்சிடி பார்ட் அண்ட் வில் சி. I2C கூட யூஸ் பண்ணிக்கலாம் பிகாஸ் எல்சிடியோட கனெக்ஷன் வந்து சம்டைம்ஸ் இட் பி வெரி டிஃபிகல்ட். ஸோ I2C மாடியூல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸியர் டு கனெக்ட். அத்தனத்தையும் நீங்க வந்து உட்காந்து கனெக்ஷன் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். I2C அது மேல வச்சுட்டீங்க அப்படின்னா 2-3 பின் மட்டும் இம்பார்ட்டன்டான பின்ஸ் மட்டும் கனெக்ட் பண்ணிட்டேன்னா மீதி எல்லாமே வந்து இன்டர்னலா கனெக்ட் ஆயிடும். ஸோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல ஏதாவது இந்த சென்சர்ல எல்சிடில இருக்கா I2C பின்ஸ் நார்மல் எல்சிடில தடி எல்சிடி I2C மாடியூல் வாங்கணும். ஆல்ரைட் ஃபைன். அதான் அது எல்சிடி ஐ மீன் என்னது எல்சிடில பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லன்னு சொன்னாங்க. எல்சிடி இல்ல I2C தனியா வாங்கி யூ ஹேவ் டு ஃபிட். சோ வர்க் பண்ணிருக்கியா இல்ல? ஓ நைஸ் நைஸ். ஓகே ஃபைன். சோ இதுல இந்த சென்சார் பார்ட்ல யாருமே எதுமே பேச மாட்டீங்க பிகாஸ் இருக்கீங்களா we had a small meeting curious இல்லையா I2C என்னன்னா if you are not talking let's just stop here, we don't need to proceed anymore பிகாஸ் அவ்வளோ எஃபர்ட் போட்டு நான் அவ்வளோ நேரம் நாங்கள் எவ்வளோ பண்ணுறோம் உங்களுக்காக உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம், சிலபஸ் டிஸ்கஸ் பண்ணுறோம். யாருமே எதுவுமே ஒரு இன்வால்வே பண்ண மாட்டீங்க. நீங்கள் இருக்கீங்க இல்லைன்றது ஏதாச்சும் யாராவது 2-3 பேர் அன்மியூட் பண்ணி ஏதாச்சும் பேசுனீங்க தானே எங்களுக்கு தெரியும். பேசலன்னா எப்பவுமே பேசுறாங்க ஓகே ஃபைன் அட்லீஸ்ட் அ பர்சன் இஸ் அன்மியூட்டிங் பேசினதுக்கு அப்புறமாச்சு. இவ்வளோ நாள் கிஷோர் பேசிட்டு இருந்தான், நான் லைக் கார்த்திக் இஸ் ஸ்பீக்கிங், இப்போ ரேரா சம்படி இஸ் டெக்ஸ்டிங், அதர்ஸ் ஆர் லைக் சிம்பிளி யூ பீங் குவைட். ஸோ பர்பஸே இல்லை. அகைன் இட் லுக்ஸ் லைக் த நார்மல் ஆன்லைன் கிளாஸ் காலையில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கு. 1 hourல ஜஸ்ட் வி ஆர் டேக்கிங் அரௌண்ட் 40 minutes. அது கூட ஜாலியாக சில் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் நீங்கள் எதுவும் பேச மாட்டீங்க. லைக் ஏதோ ஒரு வால் கிட்ட பேசுற மாதிரி இருக்குன்னா ஈவன் யூ கேன் லைக் உங்களுக்கு ஓகேனா ஈவன் யூ கேன் லைக் உங்க வீடியோ கூட யூ கேன் ஆன் ஆர் இஃப் யூ வாண்ட் அஸ் டு ஸ்விட்ச் ஆன் ஆர் வீடியோஸ் ஈவன் வி ஆர் ரெடி. பட் நீங்க ஏதாச்சும் உங்க சஜஷன் கொடுத்தாதான் வி கேன் டூ எனிதிங். குவைட் கடைசி வரைக்கும் ஃபேஸ் 3 வரைக்கும் குவைட்டாவே தான் போகும். அண்ட் இட்ஸ் ஒன் வேல இஃப் யூ ஆர் கம்யூனிகேட்டிங் இட்ஸ் நோ வே யூஸ்ஃபுல். எனக்கு புரியுது பாரு, இதே வந்து காலேஜ் ரியோபன் இருந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் போர்டில் யூஸ் பண்ணியிருப்போம் ஓரளவுக்கு. ஸோ ஒரு கான்டாக்ட் இருந்திருக்கும். பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். நாங்கள் வந்து அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தோம்னா லைக் நெக்ஸ்ட் இயர் கூட நாங்கள் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியாது. கைஸ் ஏதாச்சும் ரிப்ளை பண்ணுங்க, இல்லைனா லைக் ஏன் அதை அன்மியூட் பண்ணி சொல்லலாம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரு அன்மியூட் பண்ணி நான் ஜஸ்ட் நீங்க இருக்கீங்கன்றது பேசினா என்ன ப்ராப்ளம்? build a better relationship டா, அதுதான் சொல்றோம். because சைலண்டா இருந்து டெக்ஸ்ட் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம்னு வெச்சுக்கோங்க, ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் கூட பேசுறதுக்கும் எங்களுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இல்லாம இருக்கும். we also feel good. we are having 20 people, oddly 20 people. we can easily 20 பேர் தான, அதுவும் பக்கத்து கிளாஸ்மேட்ஸ் தான், ஒரு வருஷம் பக்கத்துல தான இருந்தீங்க. இது இவ்ளோ இது வரைக்கும் எனக்கு எதுவும் டவுட்ஸ் இல்லை ப்ரோ. அப்படியாடா? I2C என்னன்னு சொல்லு. இன்டகிரேட்டட் சர்க்யூட் ப்ரோ. என்னடா இன்டகிரேட்டட் சர்க்யூட். ஹலோ, am I audible bro? அவன் இனிமே சத்தியமா ஆன் பண்ண மாட்டான்டா மைக். டே பிரேம், ஹலோ பிரேம், புரிஞ்சிருச்சுன்னு அட்லீஸ்ட் சொல்லிருங்க. பிகாஸ் இருக்கீங்களா இல்லையான்னு கூட தெரியல. பிகாஸ் நான் பிரசன்டேஷன் ஸ்லைட்ல இருக்கேனா, எனக்கு இங்க வந்துட்டு பார்க்க கூட முடியல. இருக்கீங்களா இல்லையா என்னன்னே எனக்கு தெரியல. புரிஞ்சிருச்சுன்னா அட்லீஸ்ட் நான் கேட்கும் புரிஞ்சிருச்சு இல்ல அது மாதிரி ஏதாவது லைக் எந்த டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு ப்ரோ. இட்ஸ் லைக் ரெஸ்பான்ஸ்க்காக வெயிட் பண்ணாதீங்க ப்ரோ. இன் கேஸ் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்தா கூட ஓகே ஃபைன், நீங்க கேரி ஆன் பண்ணிட்டு மேபி இதனால லாக் ஆக சான்ஸ் இருக்கு. நீ மட்டும் தான் ரெஸ்பாண்ட் பண்ற. ஒரு கிளாஸ் ஓகே அரௌண்ட் இட்ஸ் லைக் 14+. எனக்கு எப்படி ஒரு பேசே முடிஞ்சிச்சு தான் ப்ரோ, இல்லன்னு சொல்ல. யா வந்து லைக் these guys were யாருமே பேசினா பரவாயில்ல. அந்த நார்மலா முன்னாடி அந்த ஐஸ் பிரேக்கர்லாம் பண்ணும்போதுலாம் they were like talking. இப்போ பேச மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு புரியலையா இல்ல அவங்களுக்கு இது கஷ்டமா இருக்கா, ஏதாச்சும் அவங்க ஒப்பீனியன் சொன்னாங்கன்னா நீங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. இப்படியே சொன்னா நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கிளாஸ் அவங்க எப்படி எடுத்துட்டு போனா நீங்க பேசுவீங்கன்னு சொல்லுங்க. we are ready to do that.
பிகாஸ் இட்ஸ் லைக் இட்ஸ் ஓகே, டைம் போனாலும் எனக்கு பரவாயில்ல, நீங்க சொல்லி தான் ஆகணும். ஆர்எல்ஸ் நீங்க இப்படிதான் இருப்பீங்கன்னா ஓகே ஃபைன், ஐ டோன்ட் ஹேவ் a say anymore. எப்படி ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் சொல்லுங்க, இல்ல என்ன பண்ணணும், வாட் we are lacking, ஏதாச்சும் சொல்லுங்க. லைக் if you want to do something, we are ready to do it. கிஷோர் உங்களெல்லாம் ஒருத்தன் பேச ஆரம்பிச்சிட்டான். நக்லேஷ் நீ சொன்னது கரெக்ட் தான்டா. ஐடிசி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க சொல்ல அப்புறம் என்னது ப்ராப்பர் அகிலேஷ் குமார் என்னடா? நான் எதுவும் சொல்ல, அவன் சொன்னான். என்ன சொன்னான்? யார் சொன்னான்? கார்த்திக் அன்மியூட் பண்ணுவாங்க. ஓ ரைட் ரைட். யார் அன்மியூட் பண்ணனே தெரியாம பேசுறது எப்படா தெரியும்? குட்டியோட லைட்டா ஒரு 3 டாட் வருது, எனக்கு எப்படி தெரியும் எத்தனை பேர் இதுல? சரி, நான் இப்ப என்ன கண்டினியூ பண்ணலாமா? யாராவது பேசுறீங்களா? அட்லீஸ்ட் கண்டினியூ பண்றதுக்காவது யாராவது ஓகே அப்படி ஏதாவது சொல்லுங்க. இல்ல டேட்டா ஃப்ளக்சுவேட் ஆகுது bro. இந்த ரீசன்ஸ்லாம் நான் சொல்லியாச்சு bro. கென்வின் சரி அட்லீஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்லயாச்சும் ஏதாச்சும் மெசேஜ் அனுப்பலாம்ல. பிகாஸ் எனக்குலாம் வந்து நான் ஓப்பனா சொல்லணும்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அல்ட்ராசோனிக் படிக்கும் போது எனக்கு புரியல. அதான் உங்களுக்கு எப்படி புரியுது? கிளாஸ் ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னா நாளைக்கு வைக்கிறேன் அப்படின்னா லைனா ஒரு ஓகே 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 நீ 20 பேர் மெசேஜ் பண்ணுவாங்க. இல்ல இப்போ வந்து we are facing a problem, கிளாஸ் இப்ப க்ளோஸ் பண்றோம் அப்படின்னா உடனே எல்லாரும் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அதுதான் நீங்க பாருங்க லைனா மெசேஜ் பாய் 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 கூட வாய் திறக்கல, டெக்ஸ்ட் கூட பண்ணல பந்தனே தோர்த்த கூட. சோ ஓகே ஃபைன், நீங்க இதுக்கு மேலே பேசலனா நான் எதுவும் பண்ண முடியாது. ஓகே ஃபைன், அப்படியே நாங்க எங்களுக்குள்ளே பேசிக்கிறோம், நீங்க உங்களுக்குள்ளே பேசிக்கோங்க. see guys, நாங்க லாஸ்ட் டைம் இந்த ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணான்னு சொல்லிட்டு தான் இந்த வாட்டி லைக் எவ்வளோக்கு எவ்வளோ இன்டராக்டிவா பண்ண முடியுமோ we are putting some effort. ஸோ திரும்பவும் எங்களுக்கு எதாவது வரலன்னா ஸோ இஸ் இட் சம்திங் பேட் ஆன் அவர் சைட் ஆர் உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க யாராச்சும் சொல்லலாம். பிகாஸ் கிஷோர் டாக் டு மீ இன் பர்சன், he told me எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. ஓகே, ஸோ ஒன்லி ஒன் பர்சன் வச்சு ஐ கேனாட் லைக் சே ஓகே நம்ம சைடில் எல்லாம் பக்காவா இருக்கு அப்படின்னு. ஸோ இஃப் யூ கைஸ் ஆர் ரெடி யூ கேன் டெல் அஸ் சம்திங். இப்படி பண்ணுங்க, நான் பேசுறேன்னு சொல்லுங்க, நான் பண்றேன். we are ready to do that. You want us to switch on the video and talk like faculties do? You want us to do that? நாங்க பண்ற டவுன் இஷ்யூ கிடையாது. நாங்க பண்றோம், பட் நீங்க அது பண்ணியும் பேசலனா then no use. பிரதீப் ஏதோ சொல்ல வரான், லைக் என்ன சொல்றான் தெரியல. நான் அப்படி இல்ல, நான் காலையில ஃபுல்லா மைக் ஆஃப் பண்ணிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கோம். திடீர்னு மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்கன்னா அது ஒரு மாதிரி இல்லடா. லைக் இங்க பாரு, நீ ஒரு 2 கிளாஸ்ல பேச ஆரம்பிச்சனா obviously you will get that bond. இப்போ கிஷோர்லாம் ஸ்டார்டிங்ல பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் ஒரு பாயிண்ட்க்கு மேல if he talked and ஒரு பாயிண்ட்க்கு மேல he just found it to be comfortable and he starts speaking. So இப்போ நீ இந்த கிளாஸ் பேச ஆரம்பிக்கிறல, நான் அடுத்த கிளாஸ் பேச ஆரம்பிச்சா இன்னும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வரும். பிகாஸ் இப்போ இதுக்கு மேலே எடுக்கிற கான்செப்ட்ஸ்லாம் ஒரு வாட்டி ஒரு சேல் அப்படியே புரியாது. நீங்க 2 முன்னாடி ரெக்கார்டிங்ஸ் பார்த்தாலும் புரியாது. நீங்க இப்போ வர இது வந்து லைக் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. நானு பிரேம் மது 3 பேருமே இருக்கும். லைக் அக்ஷிதா வாஸ் ஆல்சோ தேர் ஃபார் சம் டைம், இப்போ இருக்கான்னு தான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ பேர் இருக்கும்போது நீங்க இதை யூஸ் பண்ணிக்காம நீங்க வந்து என்னதான் அந்த ஸ்லாக்ல போயிட்டு இஃப் யூ போஸ்ட் யுவர் டவுட்ஸ் இந்த பாக்ஸ், அந்த பாக்ஸ்ல போய் பேசி டெக்ஸ்ட்ல ரிப்ளை வாங்குறதுக்கு ஏன் இங்க பேசி வாங்கக்கூடாது? எங்களுக்கும் என்ன வசதியா இருக்கும். நாங்க வந்து அதான் பியூஷ் அங்க போட்ட மாதிரி தான், we can say what you don't have to do. நீங்க என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்றதை we can easily tell you. ஏன்னா அல்ட்ராசோனிக்லாம் வந்து ஒரு சேல் அப்படி ஒரு அரௌண்ட் ஒரு 10 minutesல புரியுற ஒரு கான்செப்ட் இல்ல. அது இங்க நிறைய பேருக்கு ஏன் டிவைடட் பை 2ன்றது சிம்பிள் தான், பட் ஒரு சிலருக்கு ஏன் புரிஞ்சிருக்காது. நீங்க உடனே அன்மியூட் பண்ணி ஏன் அது டிவைடட் பை 2 அப்படின்னா she is going to tell that, repeat that again. சர்க்யூட் டயக்ராம் புரிஞ்சிருக்காது, ட்ரிகர் பின் என்னன்னு புரிஞ்சிருக்காது. இல்ல பிரதீப் நீ என்ன பண்ணணும் சொன்னாலும் we can do that. லைக் என்ன உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு மைக் ஆன் பண்றதுக்கு? லைக் என்ன ப்ராப்ளம்? லைக் do you feel shy or do you feel like little bit afraid because these guys are seniors? அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? புரியுது. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. காலையில ஃபுல்லா அதான் நான் யூசுவலா இருக்கதை விட அதான். ஓகே, இப்போ இன்னைக்கு ஆன் பண்ணல. ஸோ இதே மாதிரி லைக் டெய்லி ஒரு 4 பேர் பேசுனீங்கன்னா ஒரு 4 பேர் பார்த்து இன்னொரு 4 பேர் பண்ணுவாங்க.
ஸோ ஐ பர்சனலி நோ தீஸ் பீப்புள் லைக் கொஞ்சம் பேசினதுல. ஓகே, why Subhashri, even you like presented your paper right in front of 5 faculties, why you are not unmuting now? Subhashri, yes ma'am. Like என்ன ப்ராப்ளம் Subhashri? நீ வந்து லைக் இந்த ரொபாட்டிக்ஸ்ல வரதுக்கு முன்னாடி you presented a paper because அப்போதான் I know this name is like ரெண்டு பேரும் ஒரே பர்சனா I verified, so you are the same person. ஸோ அப்போ ஃபேக்கல்டிஸ் முன்னாடி பேசுற அளவுக்கு லைக் யூ ஆர் த கரேஜ். அவங்க தெரிஞ்சவங்க தானே இருக்கும். லைக் ஆல்ரெடி யூ நோ லைக் தீஸ் பீப்புள் ரைட், பிகாஸ் 14 செஷன்ஸ் யூ ஹவ் பீன் ஒர்க்கிங் வித் தம். ஸோ எனி ப்ராப்ளம் ஃப்ரம் யுவர் சைட்? நீ ஏதாச்சும் ஃபீல் பண்றியா லைக் யூ வாண்ட் us to do something, you want us to switch on the videos or something like that? No, nothing like that. It's kind of little weird now. We'll get used to it and we'll talk now, sure. இல்ல weird to adjust to our teaching or no, from our side it's little weird. okay. லைக் அதான் லைக் ஐ ஃபெல் தட். ஸோ அதான் ஒரு 5-6 கிளாஸஸ் நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. அதுக்கப்புறம் phase 1 முடிஞ்சிருச்சு. பிகாஸ் phase 2ல if you don't have interaction, proceeding further is meaningless. நான் வந்து அவ்வளோ தெளிவாக சொல்கிறேன், எங்களுக்கு இது எதுவுமே கிடைக்கல. we are just putting in so much effort to do something for you guys. see இந்த செஷன் ஃபைன், நான் உங்களுக்கு வந்து லைக் ஏன் ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறான்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஸ்டில் இஃப் யூ ப்ரொசீட் லைக் திஸ் there no point in doing something. And Mahiraj, Josna, these people now were like talking very good. I don't know why they are muting now. Guys, actually we just listening quietly avladha, because இந்த டாபிக்ஸ்லாம் வந்து செகண்ட் ஃபேஸ்ல வந்து டோட்டலா பேசிக்ல இருந்து லைக் மூவிங் டு தி நெக்ஸ்ட் லெவல். அப்போ வந்து என்னன்னா லைக் சைலண்டா லிசன் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். தவிர டவுட்ஸ் கொஞ்சம் ஹாஃப் புரியுது பாதி புரியல அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நம்ம டவுட்ஸும் கேட்க தெரியாது. அண்ட் கேட்கலாம்ல அட்லீஸ்ட். எனக்கு இது இன்னொரு வாட்டி அந்த ஸ்லைட் போங்க, இல்ல கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க, ஏதாச்சும் சொல்லலாம்ல. ஓகே ப்ரோ, வில் ட்ரை. யா லைக் என்ன லைக் பர்சனலா வாட் யூ ஃபீல் நான் கேக்குறேன். இல்ல if you are not comfortable here you can just text me in Slack. நான் அதான் சொன்னேன், if you want to reach me you can reach me at Slack anytime. ஓகே. இல்ல வேற ஏதாச்சும் நாங்க பண்ணுமா, இல்ல இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுமா, இல்ல ஏதாச்சும் பேஸ் ஸ்லோ பண்ணுமா, இல்ல ஏதாச்சும் பண்ணுமா? ஏன்னா வந்து இன்னொரு வாட்டி யாருமே கேட்கல. நான் வந்து எதிர்பார்த்தேன் யாராச்சும் இன்னொரு வாட்டி எனக்கு சொல்லுங்க எனக்கு புரியல அப்படின்னு கேட்பீங்கன்னு நினைச்சேன். யாருமே கேட்கல. பிகாஸ் went to the next sensor. ஸோ ஏன்னா இதை பேஸ் பண்ணி இதுக்கு மேலே உங்களுக்கு ஹோம் ஒர்க்ஸ் வரும். ஸோ அது புரியலன்னா ரொம்ப கஷ்டம் தான். ஸோ என்ன ப்ராப்ளம்? யூ ஆர் ஃபீலிங் லிட்டில் பிட் அஃப்ரைட், அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபீல் இருக்கா, இல்லை சம் அதர் திங்? ஆக்சுவலி ஏன் வந்து இன்னொரு வாட்டி கேட்க மாட்டோம்னா ரெக்கார்டட் செஷன்ஸ் இருக்கு ப்ரோ. ஸோ லைக் சில இடம் புரியலனாலும் திருப்பி நம்ம ஃபுல்லா போட்டுட்டு திருப்பி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருக்கு. அந்த இடத்துல அப்போ அந்த ஆன் த ஸ்பாட் புரியலனா கூட லேட்டரா நம்ம அது ரெக்கார்டட் செஷன்ஸ்ல போய் போட்டு பார்க்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல தான். But you will not get this experience, right? இங்க அப்படியே கேட்கறது. Yeah, I know bro. Yeah. ரெக்கார்டிங்ஸ் ஏன் இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூர் ஒர்க்கிங் ஆன் லைன் ஃபாலோவர் ப்ராஜெக்ட் ஆன் வீக் 2, அதாவது ஃபேஸ் 2 வீக் 2லனா திடீர்னு ஐஆர் சென்சார் புரியாது, திடீர்னு அப்படியே பிளாங்க் ஆயிடும். ஸோ அந்த டைம்ல யூ கேன் கோ அண்ட் ரெஃபர். அண்ட் சம் பீப்புள் தே ஹேவ் சம் ப்ராப்ளம்ஸ், ரைட்? அவங்களால வர முடியாது. ஸோ அதுக்கு தான் ரெக்கார்டட் செஷனே தவிர இங்கே கேட்கக்கூடாதுன்றதுக்காக இல்லை. இஃப் ஐ கட் டவுன் தட், யார் வரலையோ அவங்க தே வில் பி அஃபெக்டட். ஸோ அதனால தான் வந்து ரெக்கார்டட் வச்சதே தவிர நீங்க இங்கே பேசக்கூடாதுன்றதுக்காக இல்லை. See these people like நீங்க பேசலாம் அவங்க உங்களோட. நான் பிரேம் கூட 2 years சீனியர்ஸ், கொஞ்சம் பயம் இருக்கும். பட் மது, these guys are like just your immediate seniors. அவ்வளோ ஏஜ் டிஃபரன்ஸ்லாம் like can talk to them, right? என்ன ஆக்சுவலி புரிஞ்சது பாதி புரியல, வாட் இஸ் இட்? இன்னியோட செஷன்லயா இல்லனா பொதுவா? ஜெனரலா சொல்றாங்க. ஜெனரலா ஏதாச்சும் புரியலனா கூட ரெக்கார்டட்ல பாத்துப்போம், இங்க எதுவும் நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, சோ ஃபார் இப்போ நடத்துன வரைக்கும் இதுல ஏதாவது புரியலன்னு இருக்கா? Again, nobody is talking. Josna, I guess she's asking. Yeah. புரியுது, இது வரைக்கும் புரிஞ்சிச்சு. ஓகே. ஓகே. ஒவ்வொரு செஷன் ஒவ்வொரு டாபிக் முடிச்சதுக்கு அப்புறம் புரியுதா இல்ல, அட்லீஸ்ட் ஒரு 3-4 பேர் மைக் ஆன் பண்ணி ரிப்ளை பண்ணாத வரைக்கும் அடுத்த டாபிக் மூவ் பண்ணாங்க. ஓகே.
அவங்களுக்கு தான் லாஸ் மூவ் பண்ணலன்னா 6:30 ஆகும். அவங்க லேட் ஆகும் வீட்டுக்கு. சீரிஸ் பார்க்க முடியாது, அப்புறம் வேஸ்ட். ஓகே மது, சாரி ஃபார் இன்டரப்டிங். யூ கேன் லைக் ப்ரோசீட் பிகாஸ் இது அப்படியே ரொம்ப மோனோட்டோனஸா இருந்துச்சு. ஓகே. அண்ட் லைக் சி நீயும் எஃபோர்ட் போடுறதானே ஸ்லைட் பண்றதுக்கு, சும்மா அப்படி 5 minutesல பண்ணிட்டு வந்துட்ட. யூ ஹேவ் பீன் ஒர்க்கிங் ஆன் either half a day or one day மேல you're working, you're just referring so many websites and books. So அதுக்கு ஏதாச்சும் இருக்கணும்ல. அப்படி இல்ல இதுக்கு மேலே யாரும் ரிப்ளை பண்ணனா ஒரே விஷயம் தான், வில் ஸ்டாப் த ரெக்கார்டிங் செஷன்ஸ் அண்ட் யார் ஆப்சென்ட் ஆனாலும் அவங்களுக்கு மட்டும் ரெக்கார்டிங்ஸ் அனுப்புற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஓகேனா நான் அதையும் பண்ண ரெடி. இஃப் யூ ஆர் நாட் ரெஸ்பாண்டிங் ஹியர் ஆஃப்டர். ஓகே மது, யூ கேன் கண்டினியூ. பேசின 5 பேர் தவிர வேற யாரும் ரிப்ளை பண்ண ரெடியா இல்ல. ஸோ யூ கேன் ஸ்டார்ட். ஓகே ஓகேண்ணா. So applications பார்த்துட்டோம், and now we are moving on to infrared sensor. So infrared sensor, okay, இது first I'll explain the pin diagram and then I'll come to the working. Okay, so this is the outlook of IR sensor. Okay, and this is VCC ground. Out refers to the output pin of the sensor. Okay, in higher lower அது வந்து சென்ஸ் பண்றதுக்கு வந்து we need an output pin from the sensor, கரெக்டா? so அந்த output pin தான் this out. and if there is any object detected, அது எப்படி பாக்குறதுன்னா this obstacle LED ன்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணிருக்காங்கல்ல, அது வந்து it will glow. okay, if there is any object. power LED, when you power on this sensor, distance adjust. இதுக்கு நான் வரேன், இது கொஞ்சம் டீடைல்டா பேசணும் இதுல. and this is going to be your transmitter and this is going to be your receiver. as I said, ultrasonic sensor மாதிரி ஒரு transmitter, அது வந்து receive பண்ற ஒரு section. so ரெண்டு section இருக்க போகுது. okay, this is going to be your emitter, IR emitter, and then this is going to be your infrared receiver. okay, so in the pin diagram வச்சு I'm going to explain. okay, okay, this is how you fit it in a line follower. just சும்மா பாத்துக்கோங்க. okay, why this light glows புரியுதா? ஆப்ஜெக்ட் வந்து முன்னாடி இருக்கு, அதை சென்ஸ் பண்ணுது, அதனால this is going to glow. this obstacle LED is glowing. okay, okay, so இதான் வந்து கான்செப்ட். ஃபர்ஸ்ட் இதோட ரேஞ்ச் வந்து it's going to be 2 to 80 centimeters. அந்த மாடியூல்ல இருந்து 2 to 80 centimeters வரைக்கும் அதால டிடெக்ட் பண்ண முடியும். and one important thing, அந்த சென்சார் முன்னாடி if you keep any object or if you keep any white surface, it will give a particular value. I'll come to that later. It will give a particular value. or a dark surface or black surface vechingena, it is going to give a different value. ஏன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிங்க முன்னாடி அப்படின்னா, see, this is going to be the case. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. okay, இதுதான் வந்து அந்த டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் செக்ஷன். okay, of IR sensor. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வைக்க போறீங்க அப்படின்னா, இது எமிட் பண்ணுது. okay, from this object it's going to be reflected back and இது வந்து ரிசீவ் பண்ண போகுது. okay, this is in case of any object in front of it or a white surface or a light colored surface. okay, but ஒருவேளை நீங்க வந்து ஒரு black surface which will not reflect, okay, which will absorb, அது மாதிரி ஏதாவது ஒரு surface வச்சீங்க அப்படின்னா, when this IR emitter is going to emit IR light, it will not reflect. okay, இது ஏன் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா, ரொம்ப பார்ஷியலா ரொம்ப கம்மியா ரிஃப்ளெக்ட் ஆகுது. மீதி எல்லாமே வந்து இந்த black surface வந்து it's absorbing, கரெக்ட்? so அதனால it's not going to reach the receiver. so அதனால it's going to give a different value, கரெக்டா? when IR emitter வந்து எமிட் ஆகுற லைட்டை ஒரு ஆப்ஜெக்ட் முன்னாடி இருந்தாலோ இல்ல ஒரு ஒயிட் சர்ஃபேஸ் முன்னாடி இருந்தாலோ, இட்ஸ் கோயிங் டு ரிஃப்ளெக்ட் பேக் டு த ரிசீவர், கரெக்டா? பட் ஒரு பிளாக் சர்ஃபேஸ் ஒரு டார்க் சர்ஃபேஸோ வச்சா, இட்ஸ் நாட் கோயிங் டு ரிசீவ், த லைட் இஸ் நாட் கோயிங் டு பி கோயிங் பேக் டு த ரிசீவர், கரெக்டா? So this is the differentiation between both the surfaces. so இப்போ most of the IR sensors பாத்தீங்க அப்படின்னா, when there is a white surface detected or an object in front of it, it will give low. அந்த LED glow ஆச்சுல்ல அந்த லைன் ஃபாலோவர்ல, நான் wait, I showed you this. see, இது ஏன் glow ஆகுதுன்னு இப்ப புரியுதா? there is a white surface கீழே, அது வந்து அந்த IR emitter வந்து எமிட் பண்ணுது, it's reaching back the receiver after reflection.
and it's going to, and this is glowing. In the indicator LED வந்து it's glowing. Okay, இந்த அவுட் பின் அப்படின்னு சொன்னல, இந்த அவுட்புட் பின் இருக்குல்ல, இந்த அவுட் பின்ல வந்து இப்போ you will get a value low value கிடைக்கும். I am not telling that all IR sensors ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அவுட்புட் பின்ல வந்து லோ தான் வரும் அப்படின்னு அவசியம் கிடையாது. there are some sensors which will give low when it is on a black surface. okay, ரிஃப்ளெக்ட் ஆகாத பட்சத்துல அவுட்புட் பின்ல வந்து you may get 0. okay, or reflect ஆகிற போது it will give 0. that depends on the manufacturing of the IR sensor. okay, but mostly நம்ம வாங்குற normal IR sensors என்ன பண்ணும்னா, when there is an object in front of it or a white surface which can reflect the IR light transmitted by the IR transmitter, okay, it will give a low value. okay, output pinல வந்து it will give a low value. okay, and on a black surface it is going to give 1. okay, high கொடுக்கும். okay, இதுதான் வந்து ஜெனரல் கான்செப்ட் ஆஃப் ஐஆர் சென்சர். ஒரு டிஜிட்டல் இன்டர்ஃபேசிங்க்கு வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணணும் ஆர்டினோலன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, 3 பின்ஸ் தான். ஒன்று வந்து விசிசி, இன்னொன்று வந்து கிரவுண்டு, இன்னொன்று இந்த கிரீன் கலர் வயர் இஸ் கோயிங் டு சம் டிஜிட்டல் பின். அகேன் இட்ஸ் நாட் நெசசரி தட் யூ ஷுட் கிவ் இட் இன் 2 alone. okay, so output pin is going to be given to any one of the digital pins of the Arduino. ஏன்னா இந்த சென்சருக்கு முன்னாடி ஏதாவது ஆப்ஜெக்ட் இருந்தாலோ ஒயிட் சர்ஃபேஸ் இருந்தாலோ இட் வில் கிவ் சம் அவுட்புட். ஓகே, அதே மாதிரி பிளாக் சர்ஃபேஸ் இருந்தாலும் இட்ஸ் கோயிங் டு கிவ் சம் அவுட்புட். அதை ரீட் பண்ணணும்ல. ஸோ இந்த அவுட்புட் பின் எடுத்துட்டு போயிட்டு நம்ம we are going to give it into a digital pin of Arduino. okay, I'm not going to explain the code because it's your homework. okay, I'll just explain the algorithm. blunt-ஆ விடாம algorithm மட்டும் explain பண்றேன் because ultrasonic-ஓட கோடும் இருக்கு, PIR-க்கும் I'm going to explain the code. very very similar concept. அதுல தான் நீங்க வந்து கோட் பண்ண போறீங்க IR. I'll later update the homework question. okay, இதை தவிர இன்னொன்னும் இருக்கு. ஸோ அதை நான் வேர்ட் டாக்குமெண்ட்ல போட்டு உங்களுக்கு அனுப்புறேன். I'll just tell you the algorithm by which you're going to code this. okay, first you're going to initialize the variables. என்னென்ன வேரியபிள்லாம் வேணும் அப்படின்றத இனிஷியலைஸ் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் in void setup you're going to declare them as either input or output. கரெக்டா? ஸோ அந்த அவுட்ன்ற பின்னா obviously it's going to be your output. okay, because அதுல தான் நீங்க அவுட்புட் வந்து ரீட் பண்ண போறீங்க. கரெக்டா? ஸோ அதை வந்து ரீட் பண்றது, அதுக்கப்புறம் void loopல வந்து you're going to read that whatever you're getting, that like அந்த அவுட்புட் பின் தான் சாரி அந்த அவுட்புட் பின் is going to be your like இன்புட். என்ன அப்படின்றத வந்து யூ கோயிங் டு ரீட். கரெக்டா? ஸோ அதை ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ண போறீங்க, யூ கோயிங் டு யூஸ் அ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தென் கோட் இட். ஒண்ணுமே இல்லை, அந்த அவுட்புட் வந்து நீங்க ரீட் பண்ணி யூ கோயிங் டு கோட் இட். சிம்பிள் as that. அல்ட்ராசானிக் அண்ட் PIR கோட் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா புரியும். இட்ஸ் வெரி வெரி சிமிலர். ஓகே, ஒரே ஒரு பின் தான். அல்ட்ராசானிக் அளவுக்கு எக்கோ ட்ரிகர் அப்படி இப்படின்னு 2-3 பின் கூட கிடையாது. இது ஒரே ஒரு பின் தான். ஆல்ரைட், ஸோ திஸ் இஸ் அபவுட் IR சென்சர். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். டவுட்ஸ் இருக்கா? இது அனலாக் இன்டர்ஃபேஸிங்க்கும் யூஸ் பண்ணலாம். தட் இஸ் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. அனலாக் அவுட்புட் ரீட் பண்ணணும்னா இட் வில் கிவ் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஓகே, அதை வந்து நீங்க ஒரு அனலாக் பின்ல வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஐ செட் திஸ் அவுட்புட் பின் வில் பி given to that டிஜிட்டல் பின் 2ல கொடுத்துருந்தேன்ல. ஸோ அதுக்கு பதிலாக இஃப் யூ கிவ் இட் இன் A0 to A5 ஏதாவது ஒரு பின்ல கொடுத்தீங்க அப்படின்னா you can read the analog values also. okay, so different colors it can give different values. when you get the module you can try it and see. okay, so இது வந்து first one வந்து digital output பார்க்கிறதுக்கு. okay, high low ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு கொடுக்க போகுது. இதுல வந்து you going to get a range of values which you can read it and print it in a serial monitor or whatever LCDO இல்ல, that is your wish. okay, so இதான் வந்து IR சென்சரோட கான்செப்ட். most important thing to remember IR sensorல when you integrate it with your line follower என்ன அப்படின்னா, IR sensor வந்து if you keep it close to the ground, நான் அந்த line followerல காட்டின மாதிரி if you keep it very close to the ground you can avoid errors. okay, நீங்க ரொம்ப இதுல வந்து மேல தூக்கி வச்சீங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு டிடெக்ட். ஒன்னு வந்து பிளாக் மேல இருக்கும், ஒன்னு வந்து ஒயிட், இந்த ரிசீவர் வந்து ஒயிட் மேல இருக்கும், டிரான்ஸ்மிட்டர் வந்து பிளாக் மேல இருக்கும், ஆர் இட் கேன் பி த வைஸ் வெர்சா. ஓகே, சோ உங்களுக்கு வந்து எரர்ஸ் வரும் ஒரு லைன் ஃபாலோவர் ஓடும்போது. சோ when you keep it close to the ground, okay, அந்த பர்டிகுலர் ஏரியால இருக்கிற white, both the transmitter and receiver will be either on white or black. so you place it close to the ground, you get a better accuracy than placing it placing it at even more
farther distance. Okay, so that is one point to remember. And the other one is calibration using potentiometer. இந்த பொட்டன்ஷியல் இதுல வந்து ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் இருந்தது, நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் பொட்டன்ஷியோமீட்டர். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் என்னோட செஷன்ல பொட்டன்ஷியோமீட்டர் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு. டு யூ ஆல் ரிமெம்பர் வாட் இஸ் அ பொட்டன்ஷியோமீட்டர் டூ? வேரியிங் ரெசிஸ்டன்ஸ் வேரியிங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுல அந்த எல்லா ஸ்க்ரூவை திருப்பினா ரெசிஸ்டன்ஸ் மாறும். yes exactly. So you have a screwdriver and you can change this. Okay, so இது வந்து என்ன பண்ண போகுது, இந்த பொட்டன்ஷியோமீட்டர் இந்த மாடியூல்ல என்ன பர்பஸ்க்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னா, you are going to adjust the distance. Okay, so இப்போ நான் வந்து ஒருவேளை இந்த லைன் ஃபாலோவர்ல நான் இதை வந்து இவ்வளோ கீழே வைக்காம கொஞ்சம் ஒரு ஹைட்ல வைக்கிறேன், ஓகே, கொஞ்சம் மேல தூக்கி வைக்கிறேன் அப்படின்னா, இது இப்போ ரொம்ப கிட்டக்க இருக்கிறதுனால ஓகே இது வந்து சென்ஸ் பண்ணுது. நான் கொஞ்சம் மேல தூக்கி வச்சேன்னா இதோட ரேஞ்ச் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இட் வில் நாட் டிடெக்ட் அட் ஆல். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை நான் எங்க பிளேஸ் பண்றேனோ அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த பொட்டன்ஷியோமீட்டர்ல அந்த சென்சிட்டிவிட்டியை மாத்தி வைக்கணும். தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இந்த பொட்டன்ஷியோமீட்டரை மாத்தி யூ ஷுட் பிளேஸ் இட் இன் சச் அ வே தட் இட் வில் டிடெக்ட் அக்கார்டிங் டு யோர் பர்பஸ். ஓகேயா, நான் வந்து இப்பயே சொல்ல முடியாது நீங்க இந்த ஆங்கிள் வச்சாதான் இது வந்து கரெக்டா ஓடும் அப்படிலாம் சொல்ல முடியாது. பிகாஸ் நீங்க எந்த ஹைட்ல வைக்கிறீங்க, என்ன ஆங்கிள் வைக்கிறீங்க, எப்படி பிளேஸ் பண்றீங்க, அந்த டபுள் சைட் செலோ டேப் போட்டு ஒட்டும் போதே அதுல நிறைய எரர்ஸ் வரும். ஓகே, அதுலயே வந்துட்டு யூ ஹாவ் டு சி அந்த பாட்டை நீங்க வந்து ட்ராக்ல வச்சு அது எப்படி வந்து டிடெக்ட் ஆனா கரெக்டா வந்து பிளாக் டிடெக்ட் பண்ணுது, ஒயிட்டை டிடெக்ட் பண்ணுது, இந்த ரேஞ்ச் வந்து இதுக்குள்ள மட்டும்தான் டிடெக்ட் பண்ணும், இந்த பிளாக்கையும் சேர்த்து டிடெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த ரேஞ்ச் பொட்டன்ஷியோமீட்டர் தான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். வாட்டர் ட்ராக்ல வச்சேன்னா தப்பா ஓடும், ஏன்னா இந்த கேலிபிரேஷன் வந்து சுத்தமா கரெக்டாவே இருக்காது. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இந்த ஐஆர் சென்சர் யூஸ் பண்ணும்போது யூ ஷுட் கேலிபிரேட் இட் வெரி 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 கரெக்ட்லி. வச்சு என்ன ட்ராக் அந்த இந்த பிளாக் லைனோட வித்தை பொறுத்து நீங்க வந்து யூ ஹாவ் டு கேலிபிரேட். ஓகே, இப்ப நாளைக்கு காம்படிஷன் போறீங்க, அவங்க வந்து ட்ராக்கோட வித்து வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 சென்டிமீட்டர் சொல்றாங்க, நீங்க 3 சென்டிமீட்டர் ட்ராக்ல முன்னாடி நாள் வச்சு நல்லா அதை வந்து கேலிபிரேட் பண்ணி போயிட்டு வச்சு தப்பா ஓடுது அப்படின்னா ஆப்வியஸ்லி இட் நாட் கோ. பிகாஸ் நீங்க வந்து 3 சென்டிமீட்டர் வித்துக்கான கேலிபிரேஷனை வந்து பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரேஞ்சில தான் இதை செட் பண்ணி வச்சிருப்பீங்க. நாளைக்கு போயிட்டு நீங்க காம்படிஷன்ல வேற ட்ராக்கோட வித்து வச்சீங்கன்னா ஆப்வியஸ்லி தேர் வில் பி எரர். ஸோ என்ன ட்ராக்ல நீங்க வைக்க போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சென்சிட்டிவிட்டியை இந்த பார்ட் வச்சு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் இன் ஐஆர் சென்சர். அதை மட்டும் தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, then wait, I will show you a video. இது நாங்க பண்ண லைன் ஃபாலோவர் எப்படி இது வந்து ஆக்சுவலி சென்ஸ் பண்ணி ஜஸ்ட் ஐஆர் சென்சர் மட்டும் தான் வந்து வச்சிருப்போம். ஜஸ்ட் இந்த சைட்ல ஒரு ஐஆர் சென்சர், இந்த சைட்ல ஒரு ஐஆர் சென்சர் தெரியுதா? ஒயிட்ல வந்து இட்ஸ் ஹை, பிளாக் டிடெக்ட் பண்ணும்போது அந்த லைட் எரியாது. பாருங்க, ரெண்டு லைட்டும் எரியுது. ஓகே, பிகாஸ் இந்த சைட்ல இருக்கிற ஐஆர் சென்சர் அண்ட் இந்த சைட்ல இருக்கிற ஐஆர் சென்சர் ரெண்டுமே இட்ஸ் டிடெக்டிங் ஒயிட். ஸோ நான் சொன்ன இண்டிகேட்டர் எல்இடி வந்து எரியுது. இப்போ வந்து அணைஞ்சு திருப்பி ஆன் ஆச்சு. இஃப் யூ ஹேவ் நோட்டிஸ் whenever it's coming to black, see அந்த சென்சர் வந்து பிளாக்ல இருக்கு டு யுவர் ரைட். ஓகே, நீங்க பாக்குறதோட ரைட்ல இந்த சென்சர் வந்து இட்ஸ் ஆன் பிளாக், இது வந்து ஒயிட்ல இருக்கு. ஸோ இது மட்டும் தான் க்ளோ ஆகுது. இட்ஸ் நாட் க்ளோயிங். இந்த ரைட் சைட்ல இருக்கிற எல்இடி இஸ் நாட் க்ளோயிங். கரெக்டா? ஸோ இதை வச்சே வந்து கோட் பண்ணி ஜஸ்ட் ரெண்டு ஐஆர் சென்சர் வச்சு கோட் பண்ணி we have done a line follower. அவ்வளவுதான், சிம்பிள் as that. புரியுதா? ஸோ இப்போ இப்படிதான் வந்து யூஸ் பண்ண போறீங்க ஐஆர் சென்சரை. ஓகே, ஃபைன். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ்? எப்பவுமே 2 ஐஆர் சென்சர் தான் யூஸ் பண்ணி ஆகணுமா? அப்படிலாம் இல்லையே, 2 ஐஆர் சென்சர்லாம் யூஸ் பண்ணுறது அவசியம் கிடையாது. பிகாஸ் இப்போ நீங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து அக்யூரசி ஜாஸ்தியா வேணும் அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஐஆர் சென்சர் கூட வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒருவேளை ஃப்ரண்ட்லயும் எனக்கு வந்து ஆப்ஜெக்டை டிடெக்ட் பண்ணணும், இல்லைன்னா வந்து ஃப்ரண்ட்லயும் நான் ட்ராக் வந்து இப்போ வந்து சில பேர் எப்படி தெரியுமா வைப்பாங்க, 2 சைட்ல வந்து 2 ஐஆர் சென்சர் வைக்கிறேன்னா ஃப்ரண்ட்லயும் வந்து ஒரு ஐஆர் சென்சர் வைப்பாங்க. ஓகேயா, ஃப்ரண்ட் பாட்டோட ஃப்ரண்ட்ல கீழே வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி ஒரு ஐஆர் சென்சர் வச்சிருப்பாங்க. ஓகேயா, இந்த மாதிரி பொசிஷன்ல வச்சிருப்பாங்க. வெயிட், ஐ வில் ஷோ யூ. குட் டவுட் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ இது வந்து பின்னாடி இருக்கா, இதே மாதிரி பொசிஷன்ல ஃப்ரண்ட்ல பாட்டோட ஃப்ரண்ட்ல வந்து தே வில் பிளேஸ். ஓகே, எதுக்குன்னா ட்ராக்கை தான் ஃபாலோ பண்ணுதா அது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கண்டிஷன்ல போடுவாங்க. இந்த சைட்ல இருக்கிற 2 சென்சர்ஸும் வந்து ஒயிட்டை டிடெக்ட் பண்ணணும், நடுவுல இருக்கிற சென்சர் மட்டும் பிளாக்கே டிடெக்ட் பண்ணிட்டு வரணும். ஸோ அப்பதான் கரெக்டா ட்ராக்ல போகுதுன்னு அர்த்தம். கரெக்டா?
ஸோ அந்த மாதிரி உன்னோட அக்யூரசியை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஹேவ் எக்ஸ்ட்ரா சென்சர்ஸ். நாட் நெசசரி தட் யூ ஷுட் ஹேவ் ஒன்லி 2 சென்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 சென்சர் 6 சென்சர்லாம் கூட வச்சுப்பாங்க. ஓகேயா? ஸோ தட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு அக்யூரேட் யுவர் பாட் ஷுட் பி. ஒரு சென்சர் வந்து நான் பாத்துருக்கேன்டா. நம்ம எஸ்யூசி லாஸ்ட் இயர்ல இப்ப நடந்ததுதான். என் ஃப்ரெண்ட் வந்திருந்தான், சுபாஷா வந்தான். ஒரு ஐஆர் சென்சர் வச்சு ஓட விட்டான். என்ன சொன்னா முடிச்சுட்டு வந்ததான் சொன்னான். எப்படின்னா நம்ம நார்மலா வந்து நார்மலி ஸ்ட்ரைட் அப்படின்னு தான் கோட் பண்ணிருப்போம். வந்து நார்மலி லெஃப்ட் ஆர் நார்மலி ரைட் அப்படின்னா நீ சும்மா ஓட விட்டாலே லெஃப்ட் இல்ல ரைட் தான் திரும்பும். ஒரு வீல் வந்து பேக்ல போகும், இன்னொரு வீல் வந்து ஃப்ரண்ட்ல போகும். நான் நீங்க சொன்னது ஞாபகம் இருந்ததுன்னா. சோ அது மாதிரி நார்மலி வச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட் சைட்ல ஒரு சென்சர் வச்சிருவோம். சோ வந்து லெஃப்ட் போகும்போது அந்த சென்சர் வந்து லைன்ல வருமா, சோ அப்ப மட்டும் ரைட் போகணும். சோ லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்னு சொல்லிட்டு பாம்பு மாதிரி ஃப்ரண்ட்ல போகும். அது புரியுதுல? இமேஜின் பண்ணிக்கோ, பாம்பு மாதிரி எப்படியே வளைஞ்சு வளைஞ்சு ஃப்ரண்ட்ல போகும். அது வந்து சிம்பிள் சர்க்யூட்க்கு வந்து யூஸ் ஆகும். சோ இஃப் யூ உனக்கு லாஜிக் தெரிஞ்சதுன்னா நீ எத்தனை சென்சர் வச்சு வேணா பண்ணிடலாம். அவ்வளவுதான். ஓகேண்ணா. ஸோ இன்கேஸ் அக்யூரசி ரைஸ் ஆனா நம்ம வந்து மோட்டரோட ஆர்பிஎம்மும் ரைஸ் பண்ணிக்கலாம்ல? எதுக்கு அக்யூரசி ரைஸ் பண்ணா ரொம்ப அக்யூரேட் எல்லாம் சொல்ல முடியாது. ஆர்பிஎம் இல்லடா, ஆர்பிஎம் சேமா இருக்குன்னு ரொம்ப ஹை ஆர்பிஎம் போச்சுன்னா சென்சர் டிடெக்ஷன் டைம் இருக்காது. ஒரு 1000 ஆர்பிஎம் எடுத்து விட்டேன்னு வச்சுக்கோங்க, சென்சர் வந்து ஒரு சில மில்லி செகண்ட் வரைக்கும் அதுக்கு வந்து டைம் வேணும். என்விரான்மெண்ட்ல இருக்க வேல்யூஸை ரீட் பண்ணி நம்ம கண்ட்ரோலருக்கு வந்து அனுப்புறதுன்னா 16 மெகாஹெர்ட்ஸ் இருந்தாலும் அது லைக் கொஞ்சம் டைம் வேணும். அதுக்கு ரொம்ப ஆர்பிஎம்லாம் கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை. அதுதான் வந்து பிடபிள்யூஎம் பண்ணி ஸ்லோ பண்ணிடுவாங்க நிறைய மோட்டர்ஸ். டவுட் கிளியர் ஆயிடுச்சா எல்லாருக்கும்? ஓகேக்கா. ஓகே. சோ நெக்ஸ்ட் ஒன் மோர் டவுட். இந்த லைன் ஃபாலோவர் வின் பண்ணிட்டா? இந்த லைன் ஃபாலோவர் வின் பண்ணிட்டா? என்ன பிரைஸ்? அது கோர்ஸ். எஸ் கோர்ஸ் பா, காம்படிஷன் இல்ல. ஓகே ஃபைன் ஃபைன். சோ கோர்ஸ்ல நாங்க பண்ண ஒரு வீடியோ, வொர்க்கிங் வீடியோ காமிச்சிருக்கேன். இது வந்து காம்படிஷன்ல பண்ணது இல்ல. ஓகேயா? லைன் ஃபாலோவர் வந்து பெருசு பெருசாலாம் பண்ணாதீங்க. எவ்வளவு குட்டியா வைக்க முடியுமோ அவ்வளவு குட்டியா வச்சுக்கோங்க. ஆமா, இது வந்து நான் ரொம்ப ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல பண்ணது. ஸோ சாசிஸ்லாம் வந்து இவ்வளோ பெருசா இருக்கு. சாசிஸ்லாம் வந்து குட்டியா, மோட்டர்ஸ் வந்து இவ்வளோ பெருசெல்லாம் வந்து ஜெய்சேது யூஸ் பண்ணாதீங்க. ஸோ மேக் யுவர் சாசி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஸ்மாலர். அந்த சிவப்பு கலர் சாசி காமிச்சல்ல அது மாதிரி. அது ஓகே. தென் வாட் எல்ஸ்? ஓகே தானே? நெக்ஸ்ட் போலாமா? ஓகேயா? ஓகேக்கா போலாம். ஓகே ஃபைன். ஸோ பிஐஆர் சென்சர் நெக்ஸ்ட். ஸோ பாசிவ் இன்ஃப்ராரெட் சென்சர். இது வந்து நான் சொன்ன மாதிரி இட்ஸ் கோயிங் டு பி குவைட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் வி ஹவ் சீன் இன் அல்ட்ராசானிக் அண்ட் ஐஆர். என்னன்னு சொல்ல முடியுமா? நான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் போதே சொல்லிட்டேன். இது இல்லை ஸ்லைடை பார்த்து கூட சொல்லலாம். அப்ப யாருமே கவனிக்கலையா? நான் ஒரு செஷன் வேற எடுத்தப்பா. இதுல ஏற்கனவே செஷன் எடுத்தேன். ஐஆருக்கும் பிஆர் டிஃபரன்ஸ். இப்ப கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது கூட சொன்னேன். ஸ்லைடை பார்த்து கூட சொல்லலாம். ஸ்லைட்லயே கூட இருக்கு. ஆனா அது எந்த பாயிண்ட் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 2 டாபிக் பார்த்தோம்ல, அல்ட்ராசானிக் ஐஆர், இதுக்கும் பிஐஆருக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் நான் சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். இது லைட் எமிட் பண்ணாதாக்கா? எக்ஸாக்ட்லி, சூப்பர். ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு எமிட் எனி லைட். ஓகே, இப்போ அல்ட்ராசானிக்ல வந்து நீங்க பாத்தீங்க, இட்ஸ் கோயிங் டு டிரான்ஸ்மிட் சம்திங், ரிசீவர் செக்ஷன்ல ரிசீவ் ஆகுது, அதுக்கப்புறம் சேஞ்சஸ் வந்து அது கால்குலேட் பண்ணிக்குது. அதே மாதிரி ஐஆர்லயும் வந்து ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அது டிடெக்ட் பண்ணி இட்ஸ் கோயிங் டு கிவ் த அவுட்புட். ஓகே, பட் PIRல வந்து there is no such mechanism where it's going to transmit something, receive something, and then it's not going to detect anything. Okay, டைரக்டா வந்து அதோட விசினிட்டில என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதோ அதை வந்து அது டிடெக்ட் பண்ண போகுது. ஓகே, ஸோ இது என்ன கான்செப்ட் பேசிக்கலி அப்படின்னா, PIRல உங்க சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸ் வந்து அது டிடெக்ட் பண்ணிக்கும். ஓகே, நாட் லைக் அதுக்கு க்ளோஸா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹீட்டான ஆப்ஜெக்ட், ஓகேயா, விச் கேன் எமிட், இப்போ உங்க பாடியே வந்து எமிட் IR ரேடியேஷன்ஸ். ஓகேயா, ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸ் எமிட் பண்ற ஆப்ஜெக்ட்ஸ்ல இருந்து
it will detect that and then அதுக்கேத்த மாதிரி வந்து it's going to process. Okay, அந்த ப்ராசஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். Okay, the point is that it's not going to emit anything. டைரக்டா நடக்கிற சேஞ்சஸை வந்து அது அப்சர்வ் பண்ணி அதுக்கேத்த மாதிரி அவுட்புட் கொடுக்க போகுது. ஓகேயா? and they used mostly as motion detectors and அதோட ஆங்கிள் வந்து 110 டிகிரி. அது என்னன்றது நான் சொல்றேன். பின் கான்ஃபிகரேஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பின் கான்ஃபிகரேஷன் இஸ் வேணா போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா அடுத்த ஸ்லைட்ல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது திருப்பி இதுக்கு வர முடியாது, பிகாஸ் இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா மேபி இருக்கலாம். ஓகே, சோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், அதான் சொல்றேன். ஒரு 2-3 டைம்ஸ் அவங்களுக்கு அது சொல்லிடுறேன், ஏன்னா அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். நம்ம வந்து போட்டோஸ் எதுக்கும் ரிசோர்சஸ்லயும் போடலாம், அவங்க பார்க்கட்டும். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அவங்க கைஸ் இது கொஞ்சம் ஆடா தான் இருக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் புரியுமான்னு என்னால அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. புரியலன்னா திரும்ப கேளுங்க. இதை பேஸ் பண்ணி நாங்க ஏதாவது ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் வேணா உங்களுக்கு ஃபுல்லா ஃப்ரம் ஸ்கிராச் காட்டுறோம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இந்த ஸ்விட்ச் என்ன பண்ணும், அந்த ஸ்விட்ச் என்ன பண்ணுன்றதை மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம்ல புரியாது. யூ கேன் வாட்ச் த ரெக்கார்டிங்ஸ். இல்லை இப்போ டவுட் இருந்துச்சுன்னா திரும்ப யூ கேன் ஆஸ்க் மது. ஸோ அந்த ஃபோட்டோஸ் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸ்டில் ஐ சென்ட் இட் இன் ரிசோர்சஸ் அண்ட் இன் அதர் குரூப்ஸ். ஸோ ஒரு வாட்டி கொஞ்சம் பொறுமையாக கவனிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே மது, யூ கேன் கண்டினியூ. So this is going to be your PIR module. இப்படி தான் இருக்கும். So this is first VCC ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். So VCC as usual, VCC ground, இது வந்து அவுட்புட் பின். இப்போ ஐஆர் என்ன சென்சாருக்குமே வந்து ஒரு அவுட் பின் இருக்கணும். ஓகே, பிகாஸ் இட் ஹேஸ் டு கிவ் சம்திங் ஆஸ் அவுட்புட். டிடெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இட் ஷுட் கிவ் சம்திங் இல்ல. ஸோ விசிசி திஸ் இஸ் கிரவுண்ட், திஸ் அவுட்புட். ஓகே, முக்கியமான 2 பொட்டென்ஷியோமீட்டர்ஸ் இங்கேயும். சென்சர்னாலே வந்து கொஞ்சம் முக்கியமா பொட்டென்ஷியோமீட்டரோட கேலிபிரேஷன்ஸ்க்கு வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ கேலிபிரேஷன்ஸ் நான் சொல்றது வந்து திருப்புறது எய்தர் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ், அதான் கேலிபிரேஷன் நான் சொல்றேன். ஓகே, ஸோ அந்த கேலிபிரேஷன்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும் ஐஆர் சென்சர்ல. இதுலயும் வந்து கேலிபிரேஷன்ஸ் வில் பிளே அ மேஜர் ரோல். ஐ டெல் வை. ஸோ இது வந்து ஒரு பொட்டென்ஷியோமீட்டர், தேர் ஆர் 2 பொட்டென்ஷியோமீட்டர்ஸ். ஓகே, இது ஒன்னு, அப்புறம் இது ஒன்னு. ஓகே, one வந்து it is going to be for your time adjustment. Okay, and the second one is going to be for your distance adjustment. Distance adjustment உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், as the name says it's going to adjust the distance. Okay, எவ்வளவு மட்டும் வந்து அது சென்சிட்டிவிட்டி இருக்கணும் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 5 சென்டிமீட்டருக்குள்ள வந்தாதான் எனக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும் அப்படின்னா you can adjust the potentiometer in such a way that it will detect only up to 5 centimeters. இல்ல எனக்கு 5 centimetersக்கு மேல இருந்தா கூட டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பொட்டென்ஷியோமீட்டர் திருப்பிக்கலாம். ஸோ அந்த ரேஞ்ச், டிஸ்டன்ஸ் ரேஞ்ச் எப்படி டிடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் வந்து அந்த பொட்டென்ஷியோமீட்டர். டைம் வந்து நான் சொல்றேன், அது பிஏஆர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் சொல்றேன், அந்த ஒர்க்கிங் சொல்லும்போது. அண்ட் திஸ் இஸ் லோ, திஸ் இஸ் ஹை. ஓகே, இது 3 மட்டும் ஐ எம் கோயிங் டு டெல் நவ். ஓகே, லோ, ஹை, டிலே, டைம் அட்ஜஸ்ட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் இன் பிஐஆர் சென்சர். இதான் நான் சொன்னது. ஸோ இப்போ இந்த HLன்னு 2 பார்த்தோம்ல. ஓகே, 2 பின்ஸ் பார்த்திருப்பீங்க, கரெக்டா? போட்டோ எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் லோ. இங்க தனியா ஒரு பின் இருக்குல்ல, இது லோ, இது வந்து ஹை. ஓகே, இந்த ஹெச் மாதிரி இருக்குல்ல, இட்ஸ் கோயிங் டு பி ஹை. ஓகே, இதுல என்ன அப்படின்னா, சோ எல்ல வந்து நம்ம நான் ரிப்பீட்டபிள் மோட் ஆர் சிங்கிள் ட்ரிகர் மோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஹெச் வந்து ரிப்பீட்டபிள் மோட் ஆர் ரிப்பீட் ட்ரிகர் மோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இப்போ என்னன்னா, நீங்க வந்து ஜம்பர் வயரை எடுத்து ஒருவேளை எல் மோட்ல பிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு ஒர்க் இன் சிங்கிள் ட்ரிகர் மோட். ஜம்பர் வயரை ஒருவேளை எடுத்துட்டு பக்கத்துல ஹெச், அந்த ஹெச் மாதிரி இருந்ததுல, அதுல நீங்க பிக்ஸ் பண்ணீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஒர்க்கிங் இன் ரிப்பீட் ட்ரிகர் மோட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, சிங்கிள் ட்ரிகர் மோட்ல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ அந்த சென்சருக்கு ஏத்த மாதிரி I'm going to move, okay, my hand அப்படின்னு வச்சுக்கோங்க. The output will go high once the motion is detected. Okay, நான் இப்போ வந்து கை வேவ் பண்ண உடனே the output will go high. Okay, and then என்ன ஆகும்னா, irrespective of your hand waving still or அந்த விசினிட்டில வந்து ஆப்ஜெக்ட் இருந்தாலும் இல்லைனாலும், since you are operating in single trigger mode, once an object is detected, it will detect and it will stay high for a particular duration. And the duration da you will set it using the timer sensitivity pot.
இப்ப நான் சொன்னல டைமர் சென்சிட்டிவிட்டிக்கு ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் இருக்கு, டிஸ்டன்ஸ்ல ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் இருக்குன்னு. ஸோ இந்த டைமர் சென்சிட்டிவிட்டி பாட் வச்சு என்ன டைம் நீங்க வந்து செட் பண்றீங்களோ, ஓகே, இட் வில் பி ஃப்ரம் ஐ திங்க் 5 செகண்ட்ஸ்ல இருந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் நீங்க வந்து அதை இது பண்ணிக்கலாம். ஓகே, டோட்டலா வந்து லைக் ஒரு சைடு திருப்புனா 5 மினிட்ஸ், அந்த அதர் சைடு திருப்புனீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி 5 செகண்ட்ஸ். ஓகே, சோ அந்த அந்த பொசிஷன், அந்த பொட்டன்ஷியோமீட்டரோட இதுக்கு ஏத்த மாதிரி இட் இஸ் கோயிங் டு ஃபிக்ஸ் த டிலே டைம். ஓகே, so when you wave your hand it will go high for that particular duration which is set by the timer potentiometer and then low ஆயிடும். ஓகேயா, irrespective of you're still waving your hand or அந்த motion வந்து இருந்தாலும் இல்லைனாலும் it will go low. okay, again அந்த லோக்கு வந்து கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும். ஓகே, இட் will reset itself. ஓகேயா, சோ அந்த லோ டைம் வந்து ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2-3 செகண்ட்ஸ் லோவா இருக்கும்னு வச்சுக்கோங்க. சோ அந்த திருப்பி 2-3 செகண்ட்ஸ் முடிஞ்ச உடனே இட் அகைன் ஸ்டார்ட் சென்சிங் அதோட விசினிட்டில ஏதாவது ஒரு மோஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அகைன் if there is any motion it will go high. அப்புறம் அந்த டைமருக்கு ஏத்த மாதிரி at that much time it will stay high and then again it will come low. so single trigger mode அப்படின்னா as the name says, ஒரு தடவை நீங்க ட்ரிகர் பண்ணீங்கன்னா அது ஹை ஆயிட்டு அந்த பர்டிகுலர் டியூரேஷன் முடிஞ்ச உடனே இட் வில் பிகம் லோ. அதுக்கப்புறம் அந்த லோ டைம் ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் அந்த ரீசெட் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி இட் வில் ஸ்டார்ட் சென்சிங். கண்டினியூஸா வந்து சென்ஸ் பண்ணிட்டே இருக்காது. ஓகே, அதுதான் வந்து சிங்கிள் ட்ரிகர் மோடோட கான்செப்ட். ஸோ இப்போ ஒருவேளை நீங்க ரிப்பீட் ட்ரிகர் மோட்ல போட்டா என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க வந்து ஹேண்டை வேவ் பண்றீங்க, ஓகேயா, ஸோ இட்ஸ் டிடெக்டிங் சம் ஐஆர் ரேடியேஷன். ஓகேயா, ஸோ அப்ப என்ன ஆகும், the output will go high. okay, until you wave your hand. அது இப்ப சிங்கிள் ட்ரிகர் மோட்ல என்ன ஆச்சு, நீங்க ஹேண்ட் வேவ் பண்ண உடனே it is detecting something, it will go high and then low ஆயிடும். திருப்பியும் நீங்க வந்து ஹேண்ட் வேவ் பண்றது வந்து ஒரு செகண்ட் டைம் அது வந்து புதுசா பண்ற மாதிரி தான் பண்ணும். பட் இங்க வந்து ரிப்பீட் ட்ரிகர்ல வந்து கண்டினியூஸா ஒன்ஸ் ஒரு மோஷன் வந்து சென்ஸ் ஆயிட்டாலே it will start that output will go high and until your hand is waving or the infrared radiation இருக்கிற வரைக்கும் அது என்ன ஆகும்னா it will stay high. okay, அது ஹை ஆயிட்டு என்ன ஆகும்னா once you remove your hand what will happen is that நீங்க ஒரு டைம் செட் பண்ணிருப்பீங்கல்ல, இப்போ ஒரு 5 செகண்ட்ஸோ ஏதோ ஒன்னு செட் பண்ணிருப்பீங்கல்ல அந்த டைமர் பொட்டன்ஷியோமீட்டர் வச்சு, அந்த டைம் வந்து it will wait. okay, even after the motion is not detected. okay, motion detect ஆகுற வரைக்கும் it will stay high. okay, அந்த மோஷன் போனதுக்கு அப்புறம் அந்த டிலே டைம் செட் பண்ணிருப்பீங்கல்ல அந்த அளவுக்கு இட் வில் பி ஹை அண்ட் தென் ஒன்லி இட் வில் கம் லோ. ஓகே, ஒரு என்ன சொல்றது, ஒரு டிரான்சிஷன் டைம் மாதிரி இருக்கும் அதுக்கு. புரியுதா? until your hand is waving or until it's in vicinity it will actually go high. again immediately நீங்க ஹேண்டை ரிமூவ் பண்ண உடனே அது ஆஃப் ஆயிடாது. ஓகே, ஐஆர் மாதிரி immediately it will not come to low. அந்த டைமர் செட் பண்ணிருக்கிற டைம்க்கு இட் வில் ஸ்டே ஹை ஈவன் ஆஃப்டர் தட் அண்ட் தென் இட் வில் கம் பேக். ஓகேயா, இது வந்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன், இதுல ரொம்ப ஆக்சுவலி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஷோ தட். ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நான் ரிப்பீட்டபிள் ட்ரிகர்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க, தட் இஸ் சிங்கிள் ட்ரிகர் மோட்ல யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஹை ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னா லைக் ஹேண்ட் மூவ் பண்ண உடனே இட் வில் பிகம் ஹை. ஓகே, அவங்க ஸ்டில் தே வில் பி மூவிங் தேர் ஹேண்ட் பட் அது லோக்கு வந்துரும். ஓகேயா, ஸோ தட் இஸ் சிங்கிள் ட்ரிகர் மோட். அண்ட் செகண்ட் டைம் வந்து when they change the connection to this H, what will happen is that அவங்க ஹேண்ட் மூவ் பண்ற வரைக்கும் it will be high and even after that ஒரு 2 seconds or 5 seconds or 6 seconds or whatever you have set in the timer pot, அந்த லெவலுக்கு வந்து it will be அந்த டியூரேஷனுக்கு it will be high and then it will come low. okay, இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பா புரியும், நான் கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இப்ப ஹை ஆயிடுச்சா, இட்ஸ் கெட்டிங் லோ. இப்ப ஸ்டில் த ஹேண்ட் இஸ் இன் விசினிட்டி, பட் என்ன ஆச்சு, இது ஹை ஆச்சு. ஓகே, பட் அந்த பர்டிகுலர் டைம் இந்த பாட்ல செட் பண்ண டைம் முடிஞ்சு போன உடனே இட்ஸ் பிகமிங் லோ. ஓகே, அதுக்கப்புறம் லோலயே 2-3 செகண்ட்ஸ் இருக்கும் ரீசெட் ஆகிறதுக்கு, திருப்பியும் ஆன் ஆகும், திருப்பியும் அது ஆஃப் ஆயிடும். ஓகே, சோ திஸ் இஸ் சிங்கிள் ட்ரிகர் மோட்ல வந்து அது ஆக்டிவேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸ்டில் இஃப் இட் இஸ் இன் விசினிட்டி இட் வில் கோ லோ ஆஃப்டர் த டைமர் இஸ் ஓவர். ஓகே, இப்போ they'll change the connection. see, so இப்போ அதை எடுத்து they're changing the jumper to repeatable trigger modeல change பண்றாங்க.
வெயிட், இப்போ லோ ஆயிடுச்சா? இப்போ வாட், சி, until they move their hand அது அப்படியே தான் இருக்கும். போன தடவை ஆஃப் ஆச்சு, பட் திஸ் டைம் இட்ஸ் நாட் ஸ்விட்சிங் ஆஃப். கேன் யூ சி? ஸோ நவ் தேர் ரிமூவிங், பட் ஸ்டில் அந்த டைம் முடியிற வரைக்கும் இட் வில் பி ஆன், அப்புறம் ஆஃப் ஆயிடும். புரியுதா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? அது கிளியரா இருக்கு எனக்கு. நான் ஆல்ரெடி அதுல ரொம்ப நாள் படிச்சேன்னா கிளியரா இருக்கு. இன்னும் ஒரே ஒரு வாட்டி அந்த வீடியோ நீங்க ஒரு ஸ்டார்ட் பண்ண தெரியுமா? அதுல இருந்து இப்போ வரைக்கும் திரும்ப ஒரு வாட்டி ப்ளே பண்ணிட்டு ஒரு வாட்டி சொல்லிட்டு கேன் கெட் இன்டு தி நெக்ஸ்ட். அது தானா ஆஃப் ஆகி திருப்பியும் செகண்ட் டைம் ஆன் ஆகுது. பிகாஸ் அந்த லோ டைம் முடிஞ்ச உடனே திருப்பியும் இட்ஸ் சென்சிங் சம் அதர். இது வந்து இப்போ செகண்ட் டைம் வந்து வேவ் பண்ணதா தான் அது எடுத்துக்கும். நீங்க கண்டினியூஸா வேவ் பண்ணிட்டே இருந்தாலும் அது என்ன எடுத்துக்கும்னா, அந்த லோ டைம் முடிஞ்ச உடனே திருப்பியும் இட் இஸ் ஸ்டார்டிங் டு லைக் யூனோ சி இஃப் தேர் இஸ் எனி மோஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் பாக்குது. நீங்க கண்டினியூஸா வேவ் பண்றதெல்லாம் வந்து அதுக்கு தெரியாது சிங்கிள் ட்ரிகர் மோட்ல. ஒன்ஸ் ஒரு தடவை டிடெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இட் கோ ஹை, ஸ்டே ஹை ஃபார் த செட் டைம் அண்ட் தென் இட் கம் லோ. அந்த லோ டைம் வந்து ரீசெட் ஆகும். ஓகேயா? திருப்பி ரீசெட் ஆனதுக்கு அப்புறம் இட் ஸ்டார்ட் லுக்கிங் இஃப் தேர் இஸ் எனி இன்ஃப்ராரெட் ரேடியேஷன். அப்படி இருந்ததுன்னா இட் வில் கோ ஹை. ஓகே, சோ நீங்க கண்டினியூஸா வேவ் பண்றது இல்லன்றது வந்து தட்ஸ் நாட் அ மேட்டர் ஃபார் இட். திஸ் இஸ் a second mode. ஜம்பர் வயர் வச்சு சேஞ்ச் பண்றாங்க. So continuously it's glowing, it's not getting switched off. புரியுதா? அண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நோட் பண்ணிருக்கீங்களா? இதுல என்ன யூஸ் பண்ணிருக்காங்க தெரியுதா? ஏசி பல்பு லைட் பண்றதுக்கு டைரக்டா கனெக்ட் பண்ணிருக்காங்களா? ஆர்டினோல இருந்து என்ன பண்ணிருக்காங்க? ரிலே ஸ்விட்ச் யூஸ் பண்ணிருக்காங்க. எக்ஸாக்ட்லி, சூப்பர். ஸோ ரிலே ஸ்விட்ச் யூஸ் பண்ணிருக்காங்க. ஐ ஆல்ரெடி டோல்ட். இந்த பிஏஆர் சென்சர் ஆக்சுவலி சுதேஷன் அன்னைக்கு காமிச்ச போது கூட இந்த பாத்ரூம் லைட்ஸ், ஆட்டோமேட்டிக் லைட்ஸ் ஆன் ஆகும்போது அவங்க என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்க? ரிலே தானே யூஸ் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் யூ நீட் அன் ஏசி அப்ளிகேஷன். ஓகே, ஸோ டிடெக்ட் பண்ணிட்டு இப்ப நீங்க வந்து எல்இடி ஆன் பண்ண போறது கிடையாது. கான்செப்ட் என்னன்னா உங்களுக்கு லைட் ஆன் ஆகணும். ஸோ அந்த ஏசியோட ரிலேட் பண்றதுக்கு தான் இங்க ரிலே யூஸ் பண்ணிருக்காங்க. நவ் ஐ ஹோப் இட்ஸ் கிளியர் என்ன பண்ணிருக்காங்கன்னு. ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் வச்சு நீங்க வந்து இந்த கண்டிஷன்லாம் இது பண்றீங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? ரிலே வச்சு யூ ஆர் கோயிங் டு ஆக்டிவேட் திஸ் ஏசி பல்ப். ஸோ இதுதான் வந்து என்டையரா அந்த செட்டப். ஸோ புரியுதா? நான் இன்னும் ஃபுல்லா முடிக்கல. ஆக்சுவலி பிஐஆர் வந்து எப்படி வந்து அது சென்ஸ் பண்ணுது அப்படின்றத நான் இன்னும் முடிக்கல. ஐ வில் ஃபினிஷ். ஓகே, ஸோ திஸ் இஸ் இந்த மோட்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? எப்படி வந்து ஹெச் மோட் எல் மோட் ஒர்க் ஆகுது? பிகாஸ் இது கத்துக்கிறது வந்து சும்மா ரேண்டமா பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். ஸோ சீரியஸ்லி ஸ்பீக்கிங் அந்த ஆட்டோமேஷன் வீடியோ நான் காமிச்சேன் தெரியுமா? நான் அதுதான் அது வந்து எனக்கு பண்ணணும்னு செகண்ட் இயர், அதாவது when I got into, அதாவது தேர்ட் செமஸ்டர் எண்ட்ல இருந்து எனக்கு அது பண்ணணும்னு ஒரு ட்ரீம் இருந்துட்டே இருந்துச்சு. டிசம்பர்ல ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங். எனக்கு பிஏஆர் புரியவே இல்லை. ஐ ரெஃபர்ட் சோ மெனி வெப்சைட், சோ மெனி வீடியோஸ். இதுலயும் அவங்க இது தெளிவா சொல்லல. லைக் இதுல கூட அந்த ஜம்பர் மாத்துறது முக்கியமா சொல்லவே மாட்டாங்க. ஒழுங்காவே சொல்லுவாங்க லைக் எது ஹெச் மோட் எது எல் மோட், சிங்கிள் ட்ரிகர்னா என்ன, ரிப்பீட்டட் ட்ரிகர்னா என்ன, அந்த ரெண்டு இது இருக்கு தெரியுமா, பார்ட்ஸ், சென்சிட்டிவிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட், அது எதுவுமே சொல்லல. ஸோ எனக்கு சும்மாவே டிடெக்ட் ஆகும், சும்மாவே லைட் ஆஃப் ஆகும். நான் இல்லாம இருக்கும்போதே சும்மா ஆன் ஆகும். ஏதோ ஆச்சு. அட் ஒன் பாயிண்ட் ஐ காட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் அண்ட் ஐ வென்ட் டு அல்ட்ராசோனிக் அண்ட் ஐஆர் சென்சார்ஸ் யூஸ் பண்ணி ஐ ஆட்டோமேட்டட் தி சேம் திங். இட் வாஸ் ஒர்க்கிங் பட் இட் வாசன்ட் லைக் தட் மச் அக்யூரேட். அவ்வளோ ப்ரிசைஸாக எனக்கு இல்லை. ஸோ அகைன் ஐ ஸ்டார்டட், எனக்கு ஐ வாஸ் லிட்டில் பிட் ஏன் இது வேலை செய்யலை அப்படின்னு ஐ ஸ்டார்டட் ஃபிகரிங் அவுட். இட் டுக் மீ அரௌண்ட் 1 month டு ஃபிகர் அவுட் இந்த மோட்ஸ் எல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணி, இந்த பார்ட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி, இதெல்லாம் பண்ணிட்டு அப்பவும் ஒர்க் ஆகல. பிகாஸ் என் சென்சார் ஒர்க் ஆகல, அந்த பிரச்சனை வேற இருந்துச்சு. அப்புறம் ஐ காட் அ நியூ சென்சார் அண்ட் ட்ரைட் திஸ் அவுட் அரௌண்ட் டிசம்பர். அதாவது நம்ம செமஸ்டர் லீவ் ஆரம்பிக்கும் போது ஐ ஸ்டார்டட் அண்ட் அரௌண்ட் பொங்கல் ஹாலிடேஸ் அப்போ தான் ஐ கம்ப்ளீட் திஸ் ப்ராஜெக்ட். பட் இந்த மாதிரி எனக்கு யாரோ சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா 1 weekல நான் முடிச்சுட்டு வேற வேலையை பார்த்துருக்கலாம். ஸோ அதுக்காக தான் லைக் வி ஆர் எம்பசிசிங் ஆன் தீஸ் 2 modes அண்ட் தி பொட்டன்ஷியோமீட்டர்ஸ். ஸோ உடனே புரியணும்னு அவசியம் இல்லை. இஃப் யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங்
இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி டவுட்ஸ் இப்போ கேட்கலாம். அப்படி இல்லைனா யூ கேன் வாட்ச் தி ரெக்கார்டிங்ஸ் அண்ட் கெட் பேக் டு யுவர் மென்டர்ஸ். ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஸோ கொஞ்சம் இஃப் யூ புட் சம் மோர் எஃபர்ட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நான் திருப்பி சொல்லணுமா? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ரிப்பீட் பண்ணுங்க, எனக்கு புரியல, ஒரு தடவை திருப்பி சொல்லுங்க, இல்ல டயக்ராம் காமிங்க, ஏதாவது இருந்தா கண்டிப்பா ஐ வில் பி ஹாப்பி டு எக்ஸ்பிளைன் அகைன். பிகாஸ் ஒன் கோல வந்து இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். நான் புரியாதுன்னு சொல்ல வரல, பட் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் ஆப்வியஸ்லி. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணட்டா திருப்பி? எனி எஸ் ஆர் நோ? Madhu, chat box la Lavanya has asked you to explain again, Madhu. Oh, sorry, I'm not checking out the chat box. Okay, fine. Yeah, I'll do it again. எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும்? நான் ஓகே ஜெனரலா நான் வந்து திருப்பி சொன்னத modes and அந்த knobs அத பத்தி கேக்குறேன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், நான் சொல்றேன், திருப்பி சொல்றேன். இப்போ வந்துட்டு இது வந்து so there are two pots, okay? So you know ஒரு சைடு திருப்பினா ஆப்வியஸ்லி பாட்டோட இது என்ன கான்செப்ட் என்ன, ஒரு எக்ஸ்ட்ரீம் சைட்ல வந்து திருப்புறதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்க போகுது, இன்னொரு எக்ஸ்ட்ரீம் சைட்ல அப்படியே திருப்பிட்டே வர 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 இஸ் கோயிங் டு கோ டு அ லோவர் வேல்யூ, கரெக்டா? ஸோ இப்போ இந்த டைமர் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு வந்து ஒரு பொட்டென்ஷியோமீட்டர் கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு வந்து ஒரு பொட்டென்ஷியோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும்னா நார்மலா நீங்க கேலிப்ரேஷன் பண்ணி லைக் யூ கேன் ஆக்சுவலி கேலிப்ரேஷன்ஸ் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் கோயிங் டு பி அ பர்டிகுலர் வேல்யூ. இப்படி வச்சாதான் கரெக்டா ஒர்க் ஆகும், இப்படி வச்சாதான் கரெக்டா ஒர்க் ஆகும், ஐ கேன் டெல். ஓகே, இட் டிபெண்ட்ஸ் ஆன் யர் அப்ளிகேஷன். என்ன டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க தான் வந்து அதை திருப்பணும். ஓகே, சோ அது நான் எப்படி ஒர்க் ஆகுன்றது தான் என்னால இப்ப சொல்ல முடியும். எந்த பொசிஷன்ல வைக்கணும்ன்றது வந்து நோபடி கேன் டெல். ஓகே, so timer delay, இது வந்து delay time adjust. Second is going to be your distance adjust. Okay, and இது வந்து it's going to be h மாதிரி இருக்கிறது, it's going to be high and then ஒரு single pin இருக்கு அந்த பக்கம், and this is going to be your low or single trigger mode அப்படின்னு சொல்லுவோம். Okay, now non repeatable or single trigger modeல என்ன நடந்தது? when we actually I mean infrared radiations வந்து அந்த PIR வந்து detect பண்ண உடனே it went high. Okay, it will stay high for that particular time for which the timer pot is set. Okay, இப்ப நான் for example இந்த டைமரை வந்து திருப்பி எக்ஸ்ட்ரீமா இந்த பக்கத்துக்கு வச்சுட்டேன். ஓகே, அப்படின்னா என்ன நடக்கும்? நான் 5 minutes டியூரேஷன்ல வச்சிருந்தேன் அப்படின்னா நான் ஒரு தடவை ஹேண்ட் வேவ் பண்ணதுக்கு அப்புறம் நான் எடுத்துட்டா கூட அது 5 நிமிஷம் வந்து ஹைல தான் இருக்கும் அந்த பென். பிகாஸ் நான் வந்து செட் பண்ணிருக்கேன் 5 நிமிஷத்துக்கு வந்து ஒரு தடவை வேவர் பண்ணாலே எனக்கு வந்து 5 நிமிஷத்துக்கு அந்த பின் ஹையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ணிருக்கேன். ஓகே, ஆப்வியஸ்லி 5 மினிட்ஸ்க்கு அது இருக்கும். இல்ல இந்த பக்கம் ஃபுல்லா இந்த பக்கம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல திருப்பி நான் வந்து பாட்டை வந்து மினிமம்ல பண்ணிட்டேன், செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் தான் இருக்கு அப்படின்னா நீங்க வேவர் பண்ணிட்டு எடுத்தாலும் எடுக்கலனாலும் சிங்கிள் ட்ரிகர் மோட்ல என்ன ஆகும்னா 5 செகண்ட்ஸ் ஆன் ஆயிட்டு இட் வில் கெட் ஆஃப். ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி ஆஃப் ஆயிட்டு ஒரு 2-3 செகண்ட்ஸ் அது வந்து ஆஃப்லயே இருக்கும். ஓகே, அகைன் இட் வில் சென்ஸ் பிகாஸ் அதுக்கு ரீசெட் ஆகிறதுக்கு டைம் தேவை, கரெக்டா? சோ அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி இட் வில் சென்ஸ் விசினிட்டில ஏதாவது ஒரு இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து இட் வில் சென்ஸ். அதுக்கப்புறம் இஃப் யூ ஸ்டில் வேவரிங் இட் மீன்ஸ் தட் இட் இஸ் சம் ஹையர் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இது வந்து ஹை ஆகும், அவ்வளவுதான். ஸோ கண்டினியூஸா நீங்க டிடெக்ட் ஐ மீன் வேவ் பண்றீங்க அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் அ மேட்டர் ஃபார் சிங்கிள் ட்ரிகர் மோட். பட் இல்ல நான் வந்து இப்போ வந்து நான் எவ்வளவு நேரம் அந்த பிஏஆர் சென்சர் வந்து டிடெக்ட் பண்ணுதோ அவ்வளவு நேரம் எனக்கு வந்து ஹைல இருக்கணும். ஓகே, அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனுக்கு இப்ப பாத்ரூம் லைட்ஸ் வந்து இப்ப நீங்க உள்ள போறீங்க. ஓகே, நான் உள்ள வந்து இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து ஆன்ல இருக்கணும். பட் நான் வெளில வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தேவையில்லை அப்படின்னா யூ ஹேவ் டு புட் இட் இன் ரிப்பீட் ட்ரிகர் மோட். ஏன்னா திருப்பி திருப்பி அது பார்த்துட்டே இருக்கும். லைக் until an object is detected it will be high. ஓகே, சோ நீங்க வந்து கை எடுக்கிற வரைக்கும் it will be high. ஆனா நீங்க கை எடுத்ததுக்கு அப்புறம் இல்ல எனக்கு ஒரு 5 செகண்ட்ஸ்லயே லைட் ஆஃப் ஆனா போதும் அப்படின்னா நீங்க அந்த டைமரை வந்து 5 செகண்ட்ஸ்ல வச்சிட்டீங்க அப்படின்னா until you're inside what will happen, அந்த ஹை பின் ஐ மீன் அந்த அவுட்புட் பின் வந்து ஹையா இருக்கும். when you come out நீங்க வெளில வந்ததுக்கு அப்புறம் 5 செகண்ட்ஸ் கழிச்சு தான் ஆஃப் ஆகும். ஒருவேளை நான் 10 செகண்ட்ஸ்ல செட் பண்ணியிருந்தேன்னா மோஷன் டிடெக்ட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் 10 செகண்ட்ஸ் ஹையா இருக்கும், திருப்பி ஆஃப் ஆகும். ஸோ திஸ் இஸ் அபவுட் சிங்கிள் ட்ரிகர் அண்ட் ரிப்பீட் ட்ரிகர் மோட். இந்த டைமர் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு தான் அந்த டைமர் சென்சிட்டிவிட்டி. டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இப்போ வந்துட்டு எனக்கு வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் ரேஞ்சுக்குள்ள வந்தாதான் எனக்கு வந்து அது ஆப்ஜெக்ட் இருக்கிறதா வந்து டிடெக்ட் பண்ணணும். அப்ப அங்க இருக்கிற ஹையர் ரேடியேஷன்ஸ் மட்டும் தான் எனக்கு வந்து சென்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் பாட்டை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன்.
ஸோ கதிர்வேல் புரியுதா? ஒரு டவுட் கேட்டிருந்தேன் கரெக்டா, லைக் லோ மோட் வந்து கண்டிப்பா வேஸ்டா அப்படின்னு. ஸோ அது வேஸ்ட்லாம் சொல்ல முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு ஒரு செட்டப் காமிச்சேன் தெரியுமா, தட் இஸ் மை என்டையர் பாக்ஸ் அண்ட் த காம்போனன்ட்ஸ் வில் பி அவுட் சைட் த ரெஸ்ட் ரூம் பிகாஸ் ஐ வாஸ் ஹேவிங் அ கன்ஸ்ட்ரெயின். என்னோட ரெஸ்ட் ரூம்குள்ளே இருக்க எல்லா பிளக் பாயிண்ட்ஸும் எதர் இட்ஸ் லைக் கனெக்டட் டு த கீசர் ஆர் இட்ஸ் கனெக்டட் டு சம் அதர் அப்ளிகேஷன்ஸ். நான் உள்ளே இருந்து என்னால் வயரிங்லாம் பண்ண முடியாது. நான் ட்ரில் பண்ணேன்னா என் வீட்டில் என்ன வெளில போக சொல்லிடுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஐ ஹாவ் டு டூ சம்திங் அவுட் சைட். ஸோ ஐ கேம் அப் வித் திஸ் ஐடியா. ஸோ அதில் என்ன ஆகும் அப்படின்னா, அதில் ஐ கேனாட் கோ ஃபார் ரிப்பீட்டட் ட்ரிகர். ஸோ டிடெக்ட் பண்ணும், அப்போ வந்து நான் திரும்ப மோஷனில் இருந்துகிட்டே இருக்கணும், இல்லைனா லோ போயிடும். நான் ரெஸ்ட் ரூம் உள்ளே நான் டோர் திறக்கும் போது என்னோட ஐஆர் ரேடியேஷன் என்னோட சென்சார் டிடெக்ட் பண்ணால் உள்ளே போயிட்ட அப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க. நான் உள்ளே குளிச்சுட்டு இருக்கோம், லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா தென் டோட்டலி திஸ் ஸ்டூபிட் ப்ராஜெக்ட், ரைட்? ஸோ ஐ ஹவ் டு டூ சம்திங். ஐ கேம் அப் வித் லாஜிக். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா, ஐ யூஸ்ட் லோ ட்ரிகர் மோட். அதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் இங்கே டிடெக்ட் பண்ணுவேன், பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் புஷ் திஸ் இன்டு அ வைல் infinite loop. So infinite my light will be on, and then once I come out again this sensor will detect and again it will break the while loop. So this is what I did. But உங்களுக்கு சப்போஸ் கன்வீனியன்ஸ் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே பெரிய பெரிய ஃபேன்ஸ்லாம் பிஐஆர் வருது. ஸோ அதெல்லாம் தே கோ ஃபார் ரிப்பீட்டட். ஏன்னா ஆப்வியஸ்லி நான் ஃபேனுக்கு என்னோட ரேஞ்ச் வந்து 110 டிகிரி, நான் ரூமில் எங்கே இருந்தாலும் என்னோட என்னோட பிஐஆர் டிடெக்ட் பண்ண போகுது. ஸோ டிடெக்ட் பண்ணும், 5 minutes ஃபேன் ஓடிட்டே இருக்கும். அட் த செகண்ட் அது லோ ஆகும்போது திரும்ப நீ இங்கே இருப்ப, நீ மோஷன்லேயே இருந்துட்டு தான் இருப்ப. நீ ஒன்ஸ் இந்த ரூமை விட்டு போனால் ஒரு 5 minutes இல்லை 2 minutes ஃபேன் ரொட்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் ஆகும். ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் யர் அப்ளிகேஷன், பேஸ்ட் ஆன் த லொக்கேஷன் வேர் யூ ஆர் பிளேசிங் யுவர் சென்சார். ஈச் அண்ட் எவ்ரி மோட் வந்து அவங்க பண்ணுறதுக்கு ரீசன் வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி. நீ பண்ணுற இதில் வந்து நீ யர் ஆப்ஜெக்ட் ஆர் த பர்சன் லைக் யாருக்கு நீ பண்ணுறியோ தேர் அண்டர் த விசினிட்டினா யூ கேன் கோ ஃபார் ரிப்பீட்டட் ட்ரிகர். தேர் நாட் அண்டர் த விசினிட்டினா யூ ஜஸ்ட் டிடெக்டிங் தேர் presence. Whether it's going low or high, you are using some other logic, and again once they're coming out or they're coming in, you are detecting their presence again. So on the case la you can go for low trigger mode or single trigger mode. ஒருவேளை நீங்க வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் கவுண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க ஒருவேளை. ஸோ வாட் யூ வில் டூ இஸ், நீங்க லோ இப்போ இந்த நான் ரிப்பீட்டபிள் ட்ரிகர் மோட்ல கூட போட்டுக்கலாம். ஒருத்தர் வந்து போயிட்டதுக்கு அப்புறம் யூ ஹேவ் டு டிடெக்ட் லோ, நெக்ஸ்ட் வர பர்சன் வந்து ஒரு நெக்ஸ்ட் சிக்னலா தான் அதுக்கு வந்து தெரியும். சோ இப்போ இதே வந்து நீங்க ரிப்பீட்டபிள் ட்ரிகர் மோட்ல போட்டீங்க அப்படின்னா எப்படி தெரியும் எத்தனை பேர் வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன் சொல்றேன். லைக் ஒரே பர்சனா 10 பேர் பண்ணாலும் ஒரே பர்சனா தான் டிடெக்ட். சோ யூ வில் நாட் கவுண்ட். சோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்க்குலாம் நீங்க வந்து இது கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் ரிப்பீட்டபிள். கார்த்திவேல், if you are not understanding this, இல்ல இதனா புரியுதுனா. அப்ப அது வந்து ஒரு டைம்லயே பண்ணாம செகண்ட் டைம் பண்ணுதானா? அது இப்போ புரியலடா, கம் அகைன். இல்ல ஒரு டைம்ல ஒவ்வொரு டைம் அது லோ ஆயிட்டதுக்கு அப்புறமும் இட் இஸ் டிடெக்டிங் இட் as a நியூ மோஷன். புதுசா வந்து ஒரு விஷயம். இல்ல அவன் பேசவே இல்ல மது. கேக்கல. இல்ல ஒரு டைம்ல பண்ணாம மல்டிபிள் டைம்ஸ் பண்ணுதான்னு கேக்குறேன் நான். அதான் ஒரு வாட்டி டிடெக்ட் பண்ணிட்டு மோஷன் இருக்கோ இல்லையோ it will come to the low state and again start detecting. சோ இதுனா ஒரு வாட்டி ட்ரிகர் ஆயிடும், ஆயிட்டு நீ சொல்ற அந்த டைம் வரைக்கும் அது ஐலே இருக்கும். அப்புறம் திரும்ப it will come back to low and then it will again start detecting. As she said, if for example எத்தனை பேர் என்னோட கிளாஸ் ரூம் அட்டெண்ட் பண்றாங்கன்றதுக்கு நான் இது வச்சுக்கலாம். வெளியில கிளாஸ் ரூம் வெளியில ஒரு PIR சென்சர், டைம் டிலே ரொம்ப கம்மியா. ஸோ நீ கார்த்திக் ஃபர்ஸ்ட் நீ உள்ள போவ, டிடெக்டர்னு வரும், லோ போயிடும், திரும்ப சுபஸ்ரீ இஸ் கெட்டிங் இன். ஸோ சுபஸ்ரீ will be detected as a second person, then I'm getting in, so I'll be detected as third person. ஃபார் எக்ஸாம்பிள் அதே சென்சார் உள்ள வச்சுட்டு ஃபேன் லைட்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் வையேன், உள்ள ஒரு பர்சன் இருந்தா கூட லைட் எரியணும். ஸோ அந்த விசினிட்டிக்கு ஏற்ற மாதிரி மல்டிபிள் சென்சர்ஸ் வேற வேற இடத்துல வச்சோம் அப்படின்னா, லைக் லெஃப்ட் சைட்ல இருக்க பென்சஸ்லாம் யாரா ஒருத்தர் இருந்தா கூட லெஃப்ட் சைட்ல இருக்க ஃபேன்ஸ் அண்ட் லைட்ஸ் ஆன் ஆயிடும். பட் எனக்கு அவங்க மூவ் ஆனாலும் ஆகா கேட்டே எனக்கு அது ஆன்லேயே தான் இருக்கும்ல. ஸோ ரிப்பீட்டட் ட்ரிகர். ஸோ அது மோஷன் இருக்க வரைக்கும் லைட் ஆன்லேயே இருக்கும். ஒன்ஸ் தே கோ அவுட் ஆஃப் த விசினிட்டி ஒரு பர்டிகுலர் டிலே வரைக்கும் லைட்ஸ் ஆன்ல இருக்கும். ஏன் அது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என் ரூம்ல லைட் ஆன்ல வைக்கிறேன், அது ரிப்பீட்டட் ட்ரிகர்ல என்னோட மோஷன் டிடெக்ட் பண்ணிட்டே இருக்கு. நான் ரூம் லாக் பண்ற வரைக்கும் லைட் ஆன்ல இருக்கணும்ல. நான் நவுந்த உடனே லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா எனக்கு இருட்டில் இருப்பேன், எனக்கு எதுவுமே தெரியாது, ரைட்? ஸோ கொஞ்ச நேரம் வரைக்கும் அது ஆன்ல இருந்துட்டு நான் ஒன்ஸ் ரூமை லாக் பண்ணி வெளில பண்ண ஆஃப் ஆயிடும். அப்ளிகேஷனுக்கு ஏத்த மாதிரி யூ கேன் ப்ரோகிராம் இட். ஜஸ்ட் இது நான் ஒரு அப்ளிகேஷன் சொன்னேன், 1008 அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ நீ ஒரு ப்ராஜெக்ட் வர அப்படின்னா இந்த சென்சார் உனக்கு யூஸ் பண்ண போறேன்னா யூ ஹேவ் டு அனலைஸ். ஆட்டோமேட்டிக் டோர்ஸ்ல யூஸ் பண்றது PIR சென்சாரா? சம்டைம்ஸ் PIR, சம்டைம்ஸ் ஃபார் அல்ட்ரா IR கூட இருக்கலாம். IR கூட இருக்கலாம். ஓகே ஓகே. டு பி
so precise. இல்ல அதுதான் சொல்றேன், ரிப்பீட் மோட்ல வந்து போட்டீங்க அப்படின்னா ஒருத்தர் வரும்போது இட் வில் டிடெக்ட், திருப்பி அடுத்தவங்க வரும்போது தானே இட் ஷுட் டிடெக்ட். அப்ப ரிப்பீட் டோரே ட்ரிகர் மோட்ல க்ளோஸ் போடுறதுல ஆகாது. என்ன இருக்கு? இப்போ யூ ஆர் யூசிங் இன் ரிப்பீட் மோட், டோரே க்ளோஸ் ஆகாது. ஒருத்தர் போனாலும் 2 பேர் போனாலும் அது ஒருத்தரா தான் எடுத்துக்கும். மோஷன் இருந்தாலே இட் வில் பி ஐ. ஸோ யூ ஹேவ் டு கோ ஃபார் லோ ட்ரிகர் மோட். நீ சப்போஸ் ஒரு ஆட்டோமேட்டிக் டோர் யூசிங் பிஐஆர் பண்ற அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட ஈட் ரேடியேஷனை அதை டிடெக்ட் பண்ணிட்டு டோர் ஓப்பன் பண்ணும். பண்ணிட்டு கொஞ்ச நேரம் டோர் ஓப்பன்ல இருந்துட்டு நீ அந்த அது வந்து பேஸ்ட் ஆன் சர்டன் இட் அண்ட் ட்ரையல் தான் நீ அந்த டைமை டிசைட் பண்ண முடியும். அதாவது அந்த டைம் சென்சிட்டிவிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் அந்த டோரை கிராஸ் பண்ண 5 minutes ஆகுதுன்னா 5 minutes வரைக்கும் டோர் ஓப்பன்லேயே இருக்கும், திரும்ப க்ளோஸ் ஆகிடும், திரும்ப அடுத்த பர்சன் வந்தாலும் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரி இஃப் யூ ஆர் யூசிங் பிஐஆர் ஃபார் திஸ் அப்ளிகேஷன் நீ சொன்ன மாதிரி. இப்போ நீ ஐ ட்ரிகர்ல வச்சா என்ன ஆகும், ஐ மீன் ரிப்பீட்டட் ட்ரிகர்ல வச்சா என்ன ஆகும்னா நீ அப்புறம் அது அப்படியே உனக்கு நீ மோஷன் போனோடனே க்ளோஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கண்டினியூஸா 2-3 பேர் போறாங்கன்னா ஸோ ஐ ட்ரிகர்லேயே இருக்கும், ஓப்பன்லேயே தான் இருக்கும், மோஷன் டிடெக்ட் பண்ணிட்டே இருக்கும். பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பட் ரொம்ப கம்மியா வைக்கணும். 5 seconds தான் வைக்கணும் இல்ல 10 seconds குள்ள வைக்கணும். சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் அதுல. டிபெண்ட்ஸ் டா, நீயா ட்வீக் பண்ணி பார்த்தா தான் புரியும். அதான் சொன்னேன், சோ எந்த பொசிஷன்ல வைக்கணும் அப்படின்றத வந்து யாராலையும் சொல்ல முடியாது. அந்த இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா பிஐஆருக்கு ரேஞ்ச் ஜாஸ்தி 110 degree. ஸோ எனக்கு என்ன ஆச்சுன்னா ஐ எம் ஹேவிங் அ மிரர் ஜஸ்ட் ஆப்போசிட் டு மை ரெஸ்ட் ரூம்ஸ் டோர். ஸோ நான் அங்கே போயிட்டு ஜஸ்ட் இஃப் ஐ எம் லுக்கிங் இன் டு த மிரர் அண்ட் ஜஸ்ட் நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் கோம்பிங் மை ஹேர் ஆர் டூயிங் சம்திங், என்னோட லைட் ஆன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக யூ ஷுட் ஹேவ் சம் ஷீல்ட்ஸ். ஸோ எனக்கு அந்த பிஐஆர் சென்சாரோட பொசிஷன் ஆல்சோ மேட்டர்ஸ். விசினிட்டியில் எது வந்தாலும் இட் வில் டிடெக்ட். அந்த 110 degree ஃபார் எக்ஸாம்பிள் சென்சார் வந்து உனக்கு ஃப்ரண்ட்ல இருக்கு, நீ சென்சாருக்கு அப்படியே வெளியில போய் நிக்கணும்னு இல்லை, சென்சாருக்கு சைட்ல இருந்தா கூட இட் வில் டிடெக்ட். யூசிங் தட் பாட் யூ கேன் அட்ஜஸ்ட் த டிஸ்டன்ஸ். நீ விசினிட்டில இருந்து 5 centimeterல இருக்கே 10 centimeterல இருக்கே தான் டிட்டர்மைன் பண்ண முடியுமே தவிர ஆங்கிள் யூ கேனாட் அட்ஜஸ்ட். அந்த ஆங்கிள் வந்து 5 centimeterல 110 degreeல யார் இருந்தாலும் டிடெக்ட் பண்ணும். இல்லை அதோட அதிகமாக வச்சா 110 degree. ஸோ டிகிரிஸ் வந்து உங்களை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ ஹேவ் டு ஹேவ் அ ப்ரொடெக்டிவ் ஷீல்ட் அரௌண்ட் த பிஐஆர் சென்சார், எந்த இடத்துல உனக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. நீங்க அன்னைக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், என் சென்சார் வந்து நான் ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பேன். தட்ஸ் பிகாஸ் நான் என்னோட பெட்ல உட்காந்து இருந்தாலோ இல்லை இஃப் ஐம் யூசிங் மை மிரர் மை லைட் ஷுட் நாட் கோ ஆன் ஆர் இட் ஷுட் நாட் லைக் கன்சிடர் இட் அஸ் சம்மன் இஸ் ஓப்பனிங் த டோர். ஸோ அதுக்காக இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணோம். இதே ஒரு பிஐஆர் சென்சர் வச்சுதான். இட் வாஸ் கைண்ட் ஆஃப் கோட், நார்மல் கோட்டு. ஸோ பின்னாடி நாங்கள் வந்து முதுகுக்கு பின்னாடி கரெக்டாக ஒரு பிஐஆர் சென்சர் வச்சிட்டோம். அதுக்கு ரேஞ்ச் அதிகம், அதனால வச்சிருக்கோம். ஏன்னா இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு பொண்ணோ என்னமோ வந்து ஒரு தனியாக ரோட்ல போயிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, திஸ் ஃபார் சேஃப்டி பர்பஸ் கோட் தான் இது. ஸோ இஃப் சம் ஒன் இஸ் கம்மிங் நியர் ஹர் ஆர் ஒருவேளை அந்த தனி ரோட்ல யாராவது ரொம்ப க்ளோஸாக வந்தாங்கன்னா இட் இல் டிடெக்ட் அண்ட் இட் லைக் டெல் ஹர் வந்து இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு பையன் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேமராவும் ஆன் ஆகும். கேமரா ஆனே அவனோட ஃபேஸ் வந்து கேப்சர் பண்ணலாம், மொத்த இது வந்து ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்து கூட பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரிகர் பண்றதுக்கு யூ கேன் ஆல்சோ கார்ஸ்ல இருக்க மாதிரி லைக் எல்லா வாட்டியும் நீ வந்து கேமரா வச்சு நீ டிடெக்ட் பண்ணலாம். பட் ஒன் திங் இஸ் பேட்டரி. இந்த மாதிரி ரிமோட்டா போகும்போது உங்க பேட்டரிக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஐ மீன் ரொம்ப இழுச்சிரும் பேட்டரி, வெறும் டேரக்டா வந்து இமேஜ் ப்ராசஸிங் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா. ஸோ இந்த பிஐஆர் சென்சர் இஸ் குட்டி சென்சர், ரொம்ப கம்மி பவர் தான் வந்து எழுக்கும். அதனால திஸ் இஸ் ஒன் அட்வான்டேஜ் ஃபார் டிடெக்டிங் பர்சன் ஆர் சம்திங் லைக் தட். அல்ட்ராசானிக்ல கண்டுபிடிக்கலாமே அப்படின்னா அல்ட்ராசானிக் யூஸ் பண்ணலாமேன்னு நீ சொல்லலாம். பட் அல்ட்ராசானிக் பாத்தீங்கன்னா வந்தா மட்டும்தான் டிடெக்ட் ஆகும். அதோட ரேஞ்ச் வந்து ஜஸ்ட் ஸ்ட்ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் மைக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மைக் நீ உங்க மைக் பக்கத்துல வாய் வச்சு பேசினாதான் கேட்கும். மைக்கு லெஃப்ட்ல ரைட்ல இருந்தா கேட்காது. பிகாஸ் மைக் வில் கேட்ச் அப் ஆல் தி ஆடியோ அந்த ஸ்ட்ரைட்டா அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல இருந்தா மட்டும்தான் இட் வில் டிடெக்ட். ஸோ அதனால தான் நான் அல்ட்ராசானிக் போல. நான் அந்த ஆட்டோமேஷன் பண்ண இடத்துல ஐ டென்ட் கோ ஃபார் அல்ட்ராசானிக் ஆர் ஐஆர் பிகாஸ் அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன் வாஸ் லிட்டில் பிட் லோ. நிறைய வாட்டி ஐஆர்ல என்ன டிஃபரன்ஸ், ஐ மீன் ஐஆர்ல என்ன டிராபேக் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் கொண்டு வரீங்க, அது டார்க் கலரா இருந்தா அது சென்சே பண்ண போறது இல்லையே. நான் சொன்ன மாதிரி black color t-shirt போட்டுறேன்னா வேலை செய்யாது. ஆமா. ஸோ தே ஹேவ் தேர் ஓன் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆல்சோ. அதனால தான் வந்து டிஃப்ரெண்ட் எல்லாமே வந்து ஓவரால் பார்த்தா ஒரே பர்பஸ் மாதிரி தான் இருக்கும். பட் ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் ஓவர் கம் பண்றதுக்கு தான் we are going for another sensor. அதோட பர்பஸ் ஏத்த மாதிரி காஸ்ட் அண்ட் பவர் எல்லாமே பார்க்கணும்ல. ஆமா. ஸோ shall I move on next? அல்ட்ராசானிக் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய செக் பண்ணணும் பிஐஆர் கம்பேரிட்டிவ்லி நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒவ்வொரு வாட்டியும் அல்ட்ராசானிக் ஜெனரேட் பண்ணணும், ரிசீவ் பண்ணணும். ஒரு செகண்ட்ல 8 பல்சஸ் போயிட்டு வந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு வாட்டியும்.
ஆமா. இது இருக்கு. சாரி கைஸ், லிட்டரலி ஐ அம் சோ சாரி ஃபார் டிலேயிங் பிகாஸ் நான் நடுவுல அது பேசினால லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல வில் ஜஸ்ட் கர்டல் இட் வித் 1 hour. Can go ahead மது. So this is H mode, L mode. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இதுக்கு மேல எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. Output remains high when the sensor is triggered repeatedly. Output is low when it is idle. இது வந்து repeated trigger. இது வந்து output goes high and then low again. Immediately it goes low. Continuous motion results in high low pulses. அவ்வளவுதான். கண்டினியூஸா ஹை, இப்போ உங்களுக்கு கண்டினியூஸா ஹைலியே இருக்கணும் அப்படின்னா ரிப்பீட்டட் ட்ரிகர் யூஸ் பண்ணலாம். இல்ல ஹை ஆயிட்டு லோ ஆகணும், திருப்பியும் வேற பல்ஸா அதை வந்து டிடெக்ட் பண்ணணும் ஃபார் கவுண்டிங் பீப்புள், அந்த மாதிரி ஒரு பர்பஸ்னா இந்த மாதிரி எல் மோட்ல வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இட்ஸ் கோயிங் டு பி, ஸோ இப்போதான் வந்து ஆக்சுவல் ஒர்க்கிங். ஸோ இப்போ சொன்னாங்கல்ல 110 டிகிரி அப்படின்றது, அது என்ன அப்படின்னா இந்த லென்ஸ் வச்சு ஆக்சுவலி அது ஐ மீன் லைக் அந்த ஆங்கிள் வந்து எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா தேர் இஸ் அ ஃப்ரெஸ்னல் லென்ஸ். ஓகேயா, ஸோ இந்த ஃப்ரெஸ்னல் லென்ஸ் தான் வந்து இட் மேக்ஸ் 110 டிகிரி ஆங்கிள். ஓகேயா, இவ்வளோ வைடா வந்து அது டிடெக்ட் பண்ற மாதிரி வச்சிருக்கிறது வந்து இந்த ஃப்ரெஸ்னல் லென்ஸ்னால தான். ஓகேயா, ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா when sensor is idle, ஓகே, எதுவுமே மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா இந்த ஆக்சுவலி இந்த இதுல வந்து ஒரு ஹாஃப், இது வந்து ஒரு ஹாஃப், இந்த ரோஸ் கலர்ல இருக்கிறது வந்து ஒரு ஹாஃப், அண்ட் தென் திஸ் கிரீன் கலர் இஸ் 1 half. ஓகேயா, ஸோ இந்த இப்படிலாம் இருக்காது. ஓகே, பிஏஆர் சென்சர்ல, பட் எக்ஸ்பிளனேஷன் பர்பஸ்க்கு. ஓகே, இந்த பெர்ஃபெக்டா வந்து இது வரைக்கும் ஒரு ஹாஃபா அது கன்சிடர் பண்ணிக்கோ, இது வந்து வேற ஹாஃபா கன்சிடர் பண்ணிக்கோ. So இப்போ என்ன ஆகும்னா when there is no motion, okay, the sensor is idle, okay, both the slots will detect same amount of IR radiation because எதுவுமே இல்ல. கரெக்டா, முன்னாடி வந்து எதுவுமே இல்லன்றதுனால both the slots are going to identify the same amount of IR radiation. Okay, so that is going to be emitted by the room or walls or doors, ஏதோ ஒன்னு. Okay, so அது ரெண்டுமே anyways it's going to be the same. பட் ஒருவேளை ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வருது, ஓகே, இன் ஃப்ரண்ட் ஆஃப் பிஐஆர், ஓகே, இன் திஸ் ஆங்கிள் ரேஞ்ச்ல வந்து வருது அப்படின்னா திஸ் டோட்டலா வந்து 110ல இருந்து 120 டிகிரிஸ் வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஆங்கிள்குள்ள வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் ஆப்வியஸ்லி கோயிங் டு பாஸ் த்ரூ த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சென்சர். கரெக்டா, ஸோ இந்த மாதிரி when it is going to cross through the first half of the sensor, என்ன ஆகும்னா it will interpret that and then cause a positive differential change. In the ரெண்டு ஹாஃப்க்கு நடுவுல there will be a positive differential change that is created. Okay, இங்க வந்து different amount of IR will be detected, more amount of IR will be detected, correcta, than the second half. So என்ன ஆகும், there will be a positive differential change between the two halves. Okay, so then it will understand that okay, இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து it's in front of the sensor அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி when the warm body leaves the sensing area, what will happen is that the reverse will happen. Okay, என்ன ஆகும், நெகட்டிவ் டிஃபரன்ஷியல் சேஞ்ச் வந்து ஆகும். ஓகே, ஸோ இது வச்சுதான் வந்து it will differentiate if there is an object or ஆப்ஜெக்ட்னா வந்து நம்ம மட்டும்தான் மூவ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. anything which creates a anything which is going to be ஹீட் சோர்ஸ் எது இருந்தாலுமே வந்து it is going to behave like that. Okay, first half cross பண்ணும்போது there'll be a kind of differential change. Second half cross பண்ணி when the warm body leaves there'll be a different kind of differential change. Okay, so அந்த change வச்சுதான் it is going to interpret that okay, yeah, there is an object in front of the sensor அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ண போகுது. ஸோ இந்த வைட் ரேஞ்ச் கொடுக்கறதுக்கு தான் வந்து there is a Fresnel lens. அந்த ஒரு ஒயிட் கலர்ல ஒரு ஆர்ச் மாதிரி இருந்ததுல அந்த பிஏஆர் சென்சர் மேல, ஸோ தட் ஆர்ச், அந்த ஆர்ச் தான் வந்து உள்ள வந்து லென்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து வைட் ரேஞ்சா பண்றதுக்கு கீப்பிங் திஸ் லென்ஸ். ஓகே, ஸோ இதோட கோட் வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. இது மாதிரி தான் ரொம்ப சிமிலரா தான் ஐஆருக்கு வந்து நீங்க கோட் பண்ண போறீங்க ஹோம்ஒர்க்ல. ஓகே, இப்போ கோட்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க, குளோபலா வந்து யூ கோயிங் டு டிக்ளேர் த பின்ஸ். ஓகே, அப்படிதான் நான் பண்ணியிருக்கேன். இன் பின், அவுட்புட் பின், ஐ ஹவ் ஆடட் அ பஸர். ஓகே, சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா இதுக்காக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் தேர் இஸ் சம் ஆப்ஜெக்ட் த பஸர் ஷுட் பீப், இல்லைன்னா எல்இடி ஷுட் க்ளோ, அந்த மாதிரி இருக்கிறதுக்காக நான் பஸர் எடுத்திருக்கேன் ஒரு எக்ஸாம்பிள்காக. நவ் ஆஸ் யூஷுவல் வாய்ட் செட்டப்ல வந்து யூ கோயிங் டு டிக்ளேர் வாட் இஸ் இன்புட், வாட் இஸ் அவுட்புட். ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி பஸர் இஸ் அன் அவுட்புட் பின், திஸ் அவுட்புட் பின், அண்ட் தென் ஒரு இன்புட் எடுத்துக்கிறோம். இந்த டிலே வந்து நான் ஆக்சுவலி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பிஏஆர்ல இந்த டிலே வந்து செட்டப்க்கு அப்புறம் கொடுக்கணும் அப்படின்ற லைக் ரொம்ப எசென்ஷியலா அப்படின்னா
பிஏஆருக்கு ரீசெட் ஆகுறதுக்குன்னு ஒரு டைம் தேவைப்படும். ஓகே, அது வந்து நான் இங்க 2 செகண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். பட் இப்போ வந்து நீங்க பிஏஆர் மாடியூல் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பவர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து கிவ் இட் சம் டைம், ஒரு 20 செகண்ட்ஸோ இல்ல 30 செகண்ட்ஸோ வந்து கிவ் இட் டைம், அண்ட் தென் யூ கேன் யூனோ மோஷன் வந்து டிடெக்ட் பண்றதுக்கு வந்து நீங்க அதை இது பண்ணிக்கலாம். பிகாஸ் பிஏஆர் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், அது ரீசெட் ஆகி இந்த ட்ரிகர்லாம் வந்து செட் ஆகி கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு அதுக்கு டைம் தேவைப்படும் பிஏஆருக்கு. ஸோ சென்சர் வந்து பவர் ஆன் பண்ண உடனே வந்து நீங்க வந்து என்ன சொல்றது மோஷன் டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னா தேர் வில் பி மைன்யூட் எரர்ஸ். ஓகேயா, ஸோ அதுக்கு ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் மினிமம் டைம் கொடுத்துருங்க அது வந்து செட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறமா யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஸோ திஸ் டிலே, ஐம் நாட் டெல்லிங் தட் திஸ் டிலே இஸ் எனஃப். 2 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், இட்ஸ் நாட் எனஃப். ஐ மீன் அது போதும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் சும்மா ஒரு செட்டப்ல வந்து செட் எப்பயுமே வாய்ஸ் செட்டப்க்கு அப்புறம் கொஞ்சம் டிலே கொடுக்கறது வந்து நல்லது. ஓகே, இட்ஸ் 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 அ குட் ப்ராக்டிஸ். ஓகே, அதுக்காக நான் கொடுத்துருக்கேன். பட் பிஏஆருக்கு மோஸ்ட்லி ஹார்ட்வேர் ஓரியன்டா பார்க்கணும்னா அது நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதை வச்சு ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 20 செகண்ட்ஸ் டைம் கொடுக்கறது நல்லது. ஓகே, அண்ட் வாய்ட் லூப், கமிங் டு வாய்ட் லூப், I'm going to read the input pin. Okay, அந்த ரீட் பண்ணி வர இன்புட் வந்து if it is going to be high, அதாவது அந்த சென்சரோட இன்புட் வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஹை அப்படின்னா என்ன, விசினிட்டில ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இஃப் இட்ஸ் கோயிங் டு பி ஹை, வாட் ஐம் டூயிங், ஐம் ஆஸ்கிங் த பஸர் பின். பஸர் வந்து ஏதோ ஒரு பின்ல நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அந்த டிஜிட்டல் பின் வந்து இட் ஷுட் பி ஹை, அண்ட் அவுட்புட் பின் வந்து பின் நம்பர் 13 நான் டிக்ளேர் பண்ணியிருந்தேன். ஆனா நான் அதுல எல்இடியே கனெக்ட் பண்ணல. பட் ஸ்டில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. ஏன் ஆர்டினோ பாத்துட்டீங்களே? ஸோ பின் 13ல நான் எல்இடி கனெக்ட் பண்ணல. பட் எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ வில் கெட் த அவுட்புட். ஏன் நோபடி ஆஸ்க் மீ த क्वेश्चन. ஏன்னு தெரியுமா? क्वेश्चन ஒன்ஸ் ரிப்பீட் பண்ண முடியுமாக்கா? which one கா? Question once repeat. Actually நான் வந்து இந்த பின் அவுட்புட் பின்ன வந்து I gave it to pin number 13 of Arduino. ஓகே, பட் நான் எக்ஸ்டர்னலா அதுல எதுவுமே கனெக்ட் பண்ணல. எனக்கு வந்து ஒரு பஸர் எரியணும், ஒரு எல்இடி எரியணும். ஓகேயா, எனக்கு வந்து அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்றது வந்து நான் பார்க்கணும். ஓகேயா, சோ நான் அதுக்கு ஒரு பஸரும் ஒரு எல்இடியும் வச்சிருக்கேன். பட் நான் பின் நம்பர் 13ல எதுவுமே கனெக்ட் பண்ணலையே. இந்த அவுட்புட் பின்ன வந்து பின் நம்பர் 13 டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஆனா நான் எதுவுமே கனெக்ட் பண்ணலையே. ஆனாலும் எனக்கு அவுட்புட் தெரியும். எப்படி? ஆன்போர்ட் எல்இடி இல்லக்கா? எஸ் எக்ஸாக்ட்லி. பின் 13ல வந்து நான் தனியா போய் ஒரு எல்இடியை வந்து கனெக்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆன்போர்ட் எல்இடியோட அது வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ ஆன்போர்ட் எல்இடினா ஆர்டினோலயே வந்து பின் 13 டிஃபால்ட்டா வந்து இருக்கு. டிஃபால்ட்டா வந்து இட் வில் பி கனெக்டட். ஓகே, ஸோ பின் 13 நான் ஹை பண்ணனா ஆர்டினோ போர்ட்ல இருக்கிற எல்இடி எரியும். ஓகே, ஸோ அதனால நான் எக்ஸ்டர்னலா பின் நம்பர் 13ல போயிட்டு ஒரு எல்இடியை கனெக்ட் பண்ணி தான் அவுட்புட் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ அவுட்புட் பின்ன வந்து நான் ஹை பண்ணிருக்கேன். ஸோ என்ன ஆகும், whenever there is an object that is detected, நான் என்ன பண்றேன், இந்த பஸர்ல பஸர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு டிஜிட்டல் பின்ல கனெக்ட் பண்ணிருக்கேன்னா அந்த டிஜிட்டல் பின்னும் எனக்கு ஹை ஆகணும். அண்ட் தென் இந்த அவுட்புட் பின்னும் வந்து தட் இஸ் பின் நம்பர் 13 எனக்கு ஹை ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு டிலேவோ ஏதோ கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இட் பிகம் லோ. ஸோ அது மாதிரி கோட் பண்ணிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் நாட் நெசசரி தட் இது மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு சாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, and else it should go low. ஓகேயா, ஸோ இதுல வந்து நான் பண்ண ஒரு வீடியோல வெயிட் ஐ வில் ஷோ. அந்த ஆங்கிள் சொன்னல ஸ்ட்ரெயிட்டா தான் வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை அல்ட்ராசானிக் மாதிரி அப்படின்னு சொன்னது வந்து ஐ வில் ஷோ ஹியர். என்னோட ஷேடோ தான் தெரியும், பட் ஸ்டில் அது ஆன் ஆகும். பாருங்க, தெரியுதா? என் கை நான் வந்து ரொம்ப ஒன்றும் கிட்ட கொண்டு போல. ஓகே, என் ஷேடோ தான் இருக்கு. சி தெரியுதா? என் ஷேடோ தான் இருக்கு. நான் எல்லாரும் டெக்ஸ்ட் பண்ணுங்க அது என்ன மோட் அப்படின்றத நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க. இப்போ பண்ணால சோ இந்த வீடியோ திரும்ப ப்ளே பண்ணும்போது இது என்ன மோட்னு கேன் எனிவன் கெஸ்? இட்ஸ் L or H டு பி ப்ரிசைஸ். இட்ஸ் சிங்கிள் ட்ரிகர்ட் ஆர் ரிப்பீட்டட் ட்ரிகர்? நான் எண்ட் வரைக்கும் போடுறேன், ஒரு நிமிஷம். ஓகே ஷூர். அவ்வளவுதான், அது ஆஃப் ஆயிடுச்சு உடனே. So single trigger. Yeah, exactly. யாராவது ரிப்ளை பண்றாங்களா chat boxல? பண்றாங்க மது. ஓகே ஃபைன். ஸோ சிங்கிள் ட்ரிகர் மோட் தான். நான் வந்து எங்கேயோ தான் காட்டுறேன். அல்ட்ராசானிக் மாதிரி நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா ஒன்றும் வைக்கல. என் கையை எங்கேயோ தான் வைக்கிறேன். தோ ஷேடோ எங்கேயோனா என்ன அந்த 110 டிகிரிஸ்குள்ள தான் நான் எங்கேயோ வைக்கிறேன். ஓகே, பட் என் ஷேடோ மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரியுற மாதிரி நான் வச்சிருக்கேன். ஓகே,
ஸோ அப்போ அது என்ன ஆகுது, அந்த விசினிட்டில எது இருந்தாலும் அதை டிடெக்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா இட்ஸ் கோயிங் லோ. ஸோ அது வந்து ரிப்பீட்டடா வந்து இட்ஸ் நாட் பீங் ஹை. ஸோ இது ஆப்வியஸ்லி சிங்கிள் ட்ரிகர் மோட் தான். அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஸோ அப்ளிகேஷன்ஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் செக்யூரிட்டி அலாம். புரிஞ்சிருக்கும் இப்பயே உங்களுக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக் லைட்டிங் அப்ளிகேஷன்ஸ் இதை பற்றி தான் இவ்வளோ நேரம் பேசணும். ஸோ இது பாருங்க, இது ஆக்சுவலி திஸ் இஸ் அ வெரி குட் சைட். பிஐஆரை வந்து பக்காவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ வாண்டட் யூ ஆல் டு கோ த்ரூ திஸ் சைட். ஸோ அதனால தான் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் முடிஞ்சது, அவ்வளோதான். ஸோ கைஸ், இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஐ கேன் ஆஸ்க். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இந்த வீக்கெண்ட், தட் இஸ் சாட்டர்டே சண்டே, யூல் பி ஹேவிங் 2 assignments based on this session. Today's session based பண்ணி 2 homeworks இருக்கும். The document of the homework will be posted in the homework group. ஸோ இதில் என்ன 2 விஷயம் நான் இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு சொல்லணும்னா, யார் ஹோம்ஒர்க்கை முடித்தாலும் மது வில் பி அந்த டாக்குமெண்ட்லேயே வந்து எல்லா மென்டர்ஸோட மெயில் ஐடி இருக்கும். யூ கேன் எய்தர் சென்ட் யுவர் ப்ராஜெக்ட் வித் குட் டைட்டில் ஒழுங்காக போட்டு யூ கேன் சென்ட் இட் த்ரூ இமெயில், ஆர் யூ கேன் சென்ட் த ப்ராஜெக்ட்ஸ் இன் த பர்சனல் chat. Don't use groups, don't use the announcement group, or don't use the homework group. You can use the personal chat in Slack, or you can email them personally. I hope it's clear, because little bit கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. அங்கே நீங்கள் அனுப்புனீங்கன்னா யாருது என்ன இதுன்னு இட்ஸ் லிட்டில் பிட் டிஃபிகல்ட். ஸோ இதுக்கு மேலே இந்த ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க. யூ ஜஸ்ட் மென்ஷன் த டைட்டில் ஆஃப் எ ப்ராஜெக்ட், அந்த இது, அதுக்கப்புறம் சென்ட் இட் த்ரூ இமெயில், ஆர் யூ கேன் ஜஸ்ட் சென்ட் இட் இன் த பர்சனல் chat. அண்ட் ஒன் மோர் திங், இதுக்கு மேலே வர கிளாஸ் எல்லாரும் ப்ளீஸ் ஜாயின் யூஸிங் யர் எஸ்விசி மெயில் ஐடி, பிகாஸ் தட் would be little bit like easy for us to let you in, because இல்லைனா a person has to log in through their phone and give you admit. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மது வந்து ஸ்லைட் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது she wasn't able to use the Google Meet யூஸ் பண்ண முடியல அவளால். ஸோ if it's through the SVC mail ID, you can easily get into it. Okay guys, so any other ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம். I'm really happy at least after this so many people are texting and unmuting their mics. இதே கண்டினியூ பண்ணீங்கன்னா it will be இவ்வளோ நேரம் ஆகாது, பிகாஸ் நான் அவ்வளோ நேரம் பேசிய மாதிரி இருந்தேன்னா 7 o'clock முடிஞ்சிருக்கும். ஸோ even I felt good. மது கிளாஸா இருந்தாலும் எனக்கே ஒரு லைட் நல்லா இருந்தது நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணப்போ. ஸோ பண்ணுங்க கைஸ். நான் ஸ்டில் உங்களுக்கு ஏதாச்சும் என்கிட்ட பர்சனலாக சொல்லணும், இதெல்லாம் வந்து ஐ மீன் இஸ் இந்த ஃபைனல் இயர், இஸ் த பிரசிடென்ட் சொன்னால் நம்ம சொன்னால் என்ன கேட்க போகிறாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. யூ கேன் பர்சனலி chat through Slack you can reach me at any time. நீங்கள் அப்படி நம்பலன்னா யூ கேன் ஆஸ்க் கார்த்திக் நினைக்கிறேன், ஆஸ்க் மீ சம்திங். நான் உடனே ரிப்ளை பண்ணியிருந்தேன். கிஷோர் ஆல்சோ டெக்ஸ்டட் மீ, ஐ இமிடியேட்லி ரிப்ளைட் him. உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சு கன்சர்ன், இல்லை இஃப் யூ ஹேவ் எனிதிங் இன் யுவர் மைண்ட், யூ கேன் ஜஸ்ட் ரீச் மீ த்ரூ Slack. வாட்ஸ்அப் நான் பார்க்க மாட்டேன். ஸோ இஃப் யூ ஆர் ரீச்சிங் மீ த்ரூ Slack, ஆன்சர் உடனே உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ if you have any queries or any improvements or anything you want to like reach me, you can just reach me through Slack. That's it, Madhu. You can send your feedback form and we'll wind off. I'm seriously sorry guys for delaying. Around 7:45 ஆயிடுச்சு. இதுக்கு மேல like we'll be having just 1 hour session. So guys ஓபன் பண்ண முடியுதுல? yes Madhu, ஓபன் ஆகுது. ஓகே ஃபைன். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஃபில் பண்றதுக்குள்ள? இன்னைக்கு கொஞ்சம் 3மே வந்து பெர்ஃபெக்ட்டா என்ன சொல்றது, ரொம்ப ஈஸி அப்படிலாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். ஏதாவது ஒரு பார்ட்ல கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னா ஐ எம் ரெடி டு எக்ஸ்பிளைன் நவ் இட்செல்ஃப். இப்பயே நீங்க திருப்பி கேட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸி டு கிராஸ்ப். ஏன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திருப்பி மறந்து போனதுக்கு அப்புறம் திருப்பி முதல்ல இருந்து கேட்டா இட் வில் பி நியூ, அகைன் அண்ட் அகைன் புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போதே கொஞ்சம் தெளிவா கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா செகண்ட் டைம் ஒரு ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும். இட் நாட் பி டிஃபிகல்ட். ஸோ இப்பவே கேட்டீங்கன்னா அசைன்மெண்ட்ஸ் வேற இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் இப்போவே கிளியர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் இட் பி வெரி அண்ட் இட்ஸ் அ வெரி பேசிக் கான்செப்ட். லைன் ஃபாலோவர்க்குலாம் வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது லைன் ஃபாலோவர், மேஸ் சால்வர் ரொம்ப லைக் என்ன சொல்றது யூஸ்ஃபுல்லான ஒரு கான்செப்ட். அதுவும் பொட்டன்ஷியோமீட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வந்து யூ ஷுட் மேக் ஷுர் தட் யூ கான்சென்ட்ரேட்டிங் ஆன் தட் பண்ணும்போது. when we do hands on, நான் லைவாவே வந்து காமிக்கிறேன் எப்படி வந்து வச்சா தப்பா ஓடுது பாட் அப்படின்றத கூட காமிக்கிறேன். பட் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண வரைக்கும் ஏதாவது if you have doubts, just ask me. 3 mentors are there. ஸோ உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி நல்லா கிடைக்கும்.
That's it, guys. If you're not ready to unmute your mics, you can fill the form and you can leave the meet. Bye bye. Recording stop பண்ணிக்கலாம். Who's recording? Okay. Stop பண்ணிடு மது. Okay, thank you guys.